அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1017 தலையினை கலைந்து வாழ். இதுதான் மேடம் கொடுத்த தலைப்பு. முனைவர் அரங்கமல்யா அவங்க தமிழ்துறை பேராசிரியரா நம்ம எத்ராஜ் காலேஜ்ல இருந்திருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும். நம்மளோட பயணிக்கும் இவங்க நம்ம பேர் என்ன, அவங்க பேரு முத்துமாலை முத்துமாலை மேடம். முத்துமாலை மேடம். முத்துமாலை மேடம்க்கு தெரிஞ்சவங்க. முத்துமாலை மேடம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க பேராசிரியர். இவங்க மகளிர் கல்வியில ஒர்க் பண்ணிட்டு இன்னைக்கு பெண்ணியம் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க. ஆஹ் எக்கச்சக்கமான விருதுகள் வாங்கியிருக்காங்க. தமிழுக்காக பாடுபடுறாங்க. நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 நூல்கள் எழுதியிருக்காங்க. அவங்களை அறிமுகப்படுத்துறது தேவேந்திரன் நம்ம தளத்துக்கு அறிமுகப்படுத்திருக்காரு. தேவேந்திரனும் இங்க என்னோட இணைந்திருக்காரு. இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்குது. மேடம் நம்மளோட தளத்தை பத்தி பார்த்திருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. தேவேந்திரன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எங்களோட 1017வது நிகழ்ச்சியில நீங்க பங்கு தர்றீங்க மேடம். உங்களை வரவேற்கிறோம். மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக வரவேற்கிறோம். நம்ம டீம்ல இருந்து எல்லாரும் ஒரு கரகோஷம் கொடுத்து நேரம் எல்லாரும் கிளாப் பண்ணலாம். ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. இது கட்டப்பட்ட விலங்குகளை அவிழ்த்து விடுவோம் அப்படின்றதுதான். பார்ப்போம். மேடம் ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இணைய இதழ் மனச்சாரல் ஒரு 2 மாதம் ஆச்சு. நம்ம 2-3 மாதமா நம்ம ரிலீஸ் பண்ணல. நம்மள 1000வது நிகழ்ச்சியில இருந்ததுனால ரிலீஸ் பண்ணல. இந்த முறை இந்த மாத இது இந்த மாசம் ஆகஸ்ட் மாதத்துக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு மேக்சின் ஜஸ்ட் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் மேடம் கொடுத்துருக்கேன். இந்த மாத எழுதல் நம்ம 1000வது நிகழ்ச்சியோட போட்டோகிராஃப்ஸோட வந்திருந்து ஆசிரியர் பக்கத்துலயும் அதை பத்தி தான் எழுதியிருக்கோம். அதுக்கு பிறகு நிறம் என்ற ஒரு கவிதையை இவங்க எழுதியிருக்காங்க, ஜாக்லின். பிறகு புத்தகம்னு ஒரு அருமையான கவிதை நம்ம அமுதா மேடம் எழுதியிருக்காங்க. கற்றார் அப்படின்ற கதை, கரார் என்ற கதை நம்ம சோமவல்லியப்பன் சாரு அவர் கொடுத்திருக்காரு. வழக்கம் போல எப்பயுமே அவரோட கதை நம்மளோட மேக்சின்ல இருக்கும். அவரோட கதை இருக்கு. பிறகு தங்கமே தங்கன்னு ஒரு அருமையான கவிதை நம்ம முத்துராஜா சார் கொடுத்திருக்காரு. கிடைத்தது பிடித்தால் பிடித்தது கிடைக்கும் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்புல நல்லுசாமி சார் ஒரு சிறந்த ஒரு கட்டுரை கொடுத்திருக்காரு. அது தவிர வழக்கம் போல இது ஒரு 5வது பகுதி அலமேலு மேடம் பிளாஸ்டிக் சர்ஜரி பத்தி தமிழ்ல கொடுத்திருக்காங்க. இது இந்த முறை நான் இந்த மேக்சினை மொபைல் கம்ஃபர்டபிலிட்டியில போட்டிருக்கேன். நீங்க மொபைல்ல என்லார்ஜ் எல்லாம் பண்ணி பார்க்க வேண்டாம். மொபைல்ல ஓபன் பண்ண உடனே ரீடபிலிட்டியா இருக்கும். அப்படியே தள்ளி தள்ளி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஃபார்மேட்ல போட்டிருக்கேன். அதனால பேஜஸையும் கம்மி பண்ணியிருக்கேன். முன்னாடி கொடுத்த பேஜஸ் நிறைய இருந்தது. மொபைல் கம்ஃபர்டபிலிட்டி கொஞ்சம் ரீட் பண்ணட்டோன்றதுக்காக பேஜஸை கம்மி பண்ணிட்டேன். மொபைல் கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாரும் படிக்கிறதுக்கு வசதியா கொடுத்துருக்கேன். எல்லாரும் படிச்சுட்டு உங்களோட பின்னோட்டங்களை சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்க விருந்தினருக்கும் நம்ம மேக்சின் அனுப்புவோம். அவங்கள படிச்சுட்டு பின்னோட்டம் கொடுப்பாங்க. மகிழ்ச்சி. அதை தவிர தேவேந்திரன் ஒரு பாட்டு ஒன்று வேற சொல்லியிருக்காரு. அந்த பாட்டும் போட்டுனா பெண்ணியம் சார்ந்த பாடல் ஒன்று. அந்த பாடலையும் நம்ம ஒளிபரப்பிடும். லிங்க் கொடுக்கலையா? எனக்கு அனுப்புறதை விட்டுட்டு மேடம் தப்பிச்சிட்டாரு தலைவர். சரிங்களா? பெண்ணியம் சார்ந்த ஒரு பாடல்
கேக்குதா? கேக்குது. கேக்குதா? பெண்ணே நீ வெளியற்ற பெருவெளி உன் முன்னே ஊழி என்பது சிறு துளி. பெண்ணே நீ வெளியற்ற பெருவெளி உன் முன்னே ஊழி என்பது சிறு துளி. சிறைகளை முறி சிறகென விரி இலக்கை நோக்கி எழு பெண்ணே. சிறைகளை முறி சிறகென விரி இலக்கை நோக்கி எழு பெண்ணே. எங்கும் நிறைவாய் எதிலும் நிறைவாய் பொங்கி பெருகிறவா பெண்ணே. எங்கும் நிறைவாய் எதிலும் நிறைவாய் பொங்கி பெருகிறவா பெண்ணே. கேட்டு பெறுவது உரிமை அல்ல, கேட்க நாமும் அடிமை அல்ல. வான வண்ணம் நம் வண்ணம் வானவில்லாய் பல எண்ணம். நினைத்த வாழ்வை நிகழ்த்து பெண்ணே அனைத்தும் உனதாய் ஆகும் இங்கே. எங்கும் நிறைவாய் எதிலும் நிறைவாய் பொங்கி பெருகிறவா பெண்ணே. எங்கும் நிறைவாய் எதிலும் நிறைவாய் பொங்கி பெருகிறவா பெண்ணே. கற்பெனும் மாயையால் கல்லென கிடந்தாய். நாற்குணம் காத்தது போதும் போர்க்குணம் கொள் பெண்ணே. உடலால் ஒதுங்கி உணர்வால் ஒடுங்கி உறைந்தது போதும் விதிகளை மீறு. மாயங்கள் சார் மறுபடியும் வருது. மகிழ்ச்சி. தேவேந்திரன் விருப்பம் பிரகாரம் இந்த பாடல் போட்டோம். இந்த பாடல் இயற்றிய முக்கிய இசையமைப்பிற்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோம். இந்த இப்பொழுது இந்த பாட்டு யார் எழுதுண்டு என்ன ஏதுன்னு கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. உமா சுப்பிரமணியமா ஒரு நாளைக்கு கூட்டுருவோம் உங்களை. மகிழ்ச்சி. இந்த அரங்கம் திருமதி டாக்டர் அரங்கமல்லிகா அவர்களுக்காக நீங்க ஒரே தருணம். அனைவருக்கும் வணக்கம். திரு ஸ்டீஃபன் சிகாமணி உள்ளிட்ட ஆகச்சிறந்த ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். குறிப்பா துரை தேவேந்திரன் 2-3 நாட்களுக்கு முன்னாலதான் என்ன சந்திச்சாரு. இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, நீங்க கலந்துக்கிறீங்களாமா அப்படின்னு கேட்டாரு. கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ உங்க அத்தனை பேரை பார்க்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமா ஒத்துக்கிட்டனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனாலும் எத்தகைய தலைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிவது என்பது மானுட விடுதலையினுடைய ஒரு மகத்தான இலக்கு. அந்த அடிப்படையில் தலைகளை களைந்து வாழ் என்ற இந்த தலைப்பிற்கு முன்பாக மனச்சாரல் என்ற ஒரு பத்திரிகையை அறிமுகம் செய்து உண்மையிலே அதனுடைய வடிவமைப்பு படிக்க தோன்றுகிறது.
கண்டிப்பாக நான் வாசித்து கருத்தை சொல்லுவேன். கவிஞர் உமா சுப்பிரமணியம் எழுதிய அந்த பாடல் அற்புதம், இசையமைப்பும் அற்புதம். நான் இந்த அரங்கில் வந்த பொழுது சிலர் உரையாடி கொண்டிருந்தனர். எல்லோருமே எனக்கு புதிது, அதனால் நான் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன். இயல்பான அதாவது மனிதத்தை முன்னெடுக்கக்கூடிய இயல்பான உரையாடலாக உங்களிடையே நடந்த அந்த உரையாடலை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த வகையில் எனக்கு சரியான ஒரு இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன் என்று எனக்கு தோன்றியது. அதற்காக நான் துரை தேவேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சில செய்திகள் மட்டுமே நான் இந்த அரங்கில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நீங்க எல்லாரும் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும் என்ற ஜெய்பீம் படத்தினுடைய அந்த பாடல் எப்படி ஒவ்வொரு பூக்களும் மலரட்டுமே என்ற ஒரு பாடல் மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை இளைஞர்கள் மத்தியில், மனதால் பாதிக்கப்பட்டிருக்கவர்கள் மத்தியில், மாற்றுத்திறனாளிகள் மத்தியில், சமூக அழுத்தங்களால் அடைபட்டு கிடக்கக்கூடியவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை தந்ததோ, அதை போலவே இந்த பாடலும் எல்லோருக்கும் ஒரு பெரிய எழுச்சியை தந்த ஒரு பாடல். இருளாத விடியாத நாளும் இங்கே இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அல்லது இந்த நேர்மறை எண்ணங்களால் நாம் எப்பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையை தகுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அறம் செய்ய விரும்பு என்று அவ்வையினுடைய ஆத்திச்சூடி தொடங்கி இன்றைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பாவேந்தன் பாரதிதாசன் ஆத்திச்சூடியில் வந்திருக்கக்கூடிய ஒரு தலைப்பு, தலைகளை களைந்து வாழ் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பு. அப்ப இதையெல்லாம் நாம பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரி வரையிலும் இன்னும் கூட கூடுதலாக பணிபுரியக்கூடிய இடங்களில் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் புறச்சூழல் நம்மை தாக்குகிறது. போட்டியால், பொறாமையால், வஞ்சகத்தால் வீழ்த்தப்படுகிறோம். கூடவே பழகக்கூடியவர்கள் நமக்கு முன்னால் நன்றாக பேசுகிறார்கள், நமக்கு பின்னால் முதுகில் குத்தி விடுகிறார்கள். இந்த குத்து சாதாரண ஒரு குத்தாக இல்லை. அடிபட்டால் மருந்து வைத்துக் கொள்ளலாம், மருந்திட்டா ஆத்திக்கலாம். ஆனால் மனதில் அது அழுத்தும் பொழுது, அந்த குத்து பலமாக விழும் பொழுது எழுந்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப எப்படி எழுந்துக்கிறதுங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். எப்படி எழறது? தினமும் வேலைக்கு போறோம், போற இடத்துல நம்மளை பாக்குறாங்க, மூஞ்ச சுழிச்சுக்கிறாங்க. அந்த 6 மணி நேரமும் அங்க இடத்துல வேலை பார்க்கும் பொழுது வேலையை பாக்குறதா இல்ல இவங்க நம்மளை இப்படி முகத்தை தூக்கிட்டு நமக்கு பின்னால ஏதோ பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கிறதா? இந்த மன ஊசலாட்டம் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும். தொழில் துறையில் மிகப்பெரிய நெருக்கடியை, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமூக அவலங்களை பார்க்கும் பொழுது எந்த திசையில் இந்த மானுடம் பயணிக்கிறதுங்கிற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து நாம் ஒருவேளை அப்படியான பிரச்சனைகளை நாம சந்திக்கிறோம்னு சொன்னா அதிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும் என்பதுதான் பாரதியினுடைய கனவாக இருந்தது. கிட்டத்தட்ட வள்ளலார் தொடங்கி பாரதியார், பாரதிதாசன், அப்படியே இன்றைக்கு இருக்கக்கூடிய கவிஞர்கள் வரையிலையும், அல்லது சங்க இலக்கியம் தொடங்கி இன்னைக்கு இருக்கிற நவீன இலக்கியங்கள் வரையிலும், அல்லது சமூக இயக்கத்துல ஆதிக்கம் வெர்சஸ் வன்முறை என்று சொல்லக்கூடிய இந்த எதிர்முரண்கிற இந்த சமூக கட்டமைப்புல எல்லா இடங்கள்லையும் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ அல்லது ஒரு குழந்தையோ அல்லது ஒரு மாற்றுத்திறனாளியோ பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்கிறோம்.
எப்படி இதை வந்து விடுவிக்கிறது, இந்த கட்டுகளை எப்படி அவிழ்ப்பது, இந்த முடிச்சுகளை எப்படி அவிழ்ப்பது, மனசு அவ்வளவு என்ன சாதாரணமானதா இருக்கா, நாம இதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் விடுபட முடியுமாங்கிற இந்த கேள்விகளை முன்வைத்து எப்படியான சூழலை நாம் தக்க வைத்துக் கொண்டால் இந்த தலைகளில் இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளலாம் என்பதாக என்னுடைய இந்த உரையை நான் அமைத்திருக்கிறேன். இதுல 2 விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். அலை அடித்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் படகு அதனை எதிர்த்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. வேகமாக நீர் பாய்ந்து கொண்டே இருக்கிறது, ஆனாலும் அந்த நீரின் வேகத்தை எதிர்த்து மீன் நீந்தி கொண்டே இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. அப்போ எதிர் திசையில் நாம் பயணிக்க வேண்டியவர்களாக இந்த பிரச்சனைகளுக்கு எதிராக நின்று நமக்கு அது அது எது சாத்தியமாக இருக்கிறதோ அதை நோக்கிய ஒரு பயணத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இந்த தலைப்பினூடாக நான் சொல்ல வரக்கூடிய செய்தி. இதுல ஒரு 5 விஷயங்களை நான் வந்து மனசுல எடுத்துக்கிட்டேன். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். மணிமேகலையும் அதை தான் சொல்லுது. வாழ்க்கையில துக்கம் இருக்கிறது, துக்க நிவாரணம் இருக்கிறது, துக்க மார்க்கம் இருக்கிறது, அதிலிருந்து விடுபட்டால் நல்ல அமைதி கிடைக்கிறது என்று மணிமேகலையும் பேசுகிறது. புத்தரும் அதைத்தான் சொல்லுகிறார். இப்ப மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல we have to accept our sufferings. நம்மளுடைய துன்பங்களை அல்லது துன்பம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஒத்துக்கிட்டாதான் அதுல இருந்து நாம வந்து மீண்டு வர்றதா வேண்டாமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில வந்து பிரச்சனை இருக்கிறது. வலுத்தது வாழும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். எந்த ஒரு விலங்குமே தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்வதற்காக இன்னொரு விலங்கை அடிக்கிறது. ஐயோ அதை வந்து அடிச்சு சாப்பிடுறோமே, அந்த உயிரை கொல்றோமே அப்படின்னு அது நினைச்சதுன்னா அது வாழ முடியாது. இப்ப இந்த இந்த ஒரு முரண் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில. அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த துன்பத்தை நாம் எதிர்கொண்டு அதற்கான நிவாரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசித்து பார்க்கும் பொழுது துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு சாத்தியம் நமக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட அதை எப்படி நாம் எதிர்கொள்ளுவது என்று சொன்னால், சீலம், ஒழுக்கம் என்ற ஒரு கருத்தியலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எது ஒழுக்கம் அப்படின்னு கேள்வி வரும் நமக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் வள்ளுவர் நிறைய சொல்லியிருக்கார். மனத்துக்கண் மாசு இளநாதல், குற்றமில்லாமல் இருப்பதுதான் ஒழுக்கம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். புத்தரும் அதை தான் சொல்றார். சைவ மதமும் அதைத்தான் சொல்லுது, வைணவமும் அதைத்தான் சொல்லுது. அன்பாக இருந்தால் கண்டிப்பாக நாம வந்து இந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. கிறிஸ்தவம் சொல்லுகிறது, ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு. ஆனால் காட்டும் பொழுது வலிக்காம இருக்குமா? வலிக்கும். அப்ப அந்த வலியை எப்படி எதிர்கொள்ளுவது? ஒருத்தர் அடிச்சுட்டாங்க, சரி பரவாயில்ல இன்னொரு கணத்துல நீ அடின்னு நம்ம சொல்றோம். ஆனா காது கேட்காத அளவுக்கு அந்த அடி பலமாக கன்னத்துல விழுது. அந்த அடியை வாங்கி கொண்டு இருக்கக்கூடியவர், அடி பாத்துக்கிறேன் சரி பரவாயில்ல அடி நம்ம சொல்லிட்டோமேன்னு மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம அவர் வந்து திகைச்சு போய் அந்த வலியை தாங்கி கொண்டு நிற்கிறார். அந்த தாங்கி கொண்டு இருப்பதன் மூலமாக அவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அடித்தவனை வெட்கப்பட வைக்கக்கூடிய ஒரு செயல். ஐயோ இவ்வளவு வேகமா ஓங்கி அடிச்சிட்டோமே, அடின்னு தான் சொன்ன, அதுக்காக நம்ம அடிக்கிறதா? அந்த நிமிடமே அவர்களை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை நாம் செய்வதற்கான பயிற்சியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்ங்கிறதா என்னுடைய முதல் கருத்து. அவ்வளவு பெரிய புத்தரா நம்ம எல்லா பயிற்சியும் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு முடியாது. ஆனாலும் நாளுக்கு நாள் ஒவ்வொரு அனுபவமும்
ஒவ்வொரு அனுபவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்துல இதையெல்லாம் அலசி பார்த்து, ஒரு மாடு தனக்கு வேண்டிய புல்லை தின்று விட்டு எப்படி ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்து இளைப்பாரி அசை போடுகிறதோ, அப்படி நாம் அசை போட்டு பார்க்கும் பொழுது ஏன் அவன் அவ்வளவு கோபமா அடிச்சான், நாம் அதுக்கு என்ன பண்ணினோம் என்று யோசிக்கிற அந்த ஒரு உணர்வை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று சொல்லுவதுதான் நாம இந்த தலைகளை களைவதற்கான முதல் படியாக இருக்க முடியும். அது எப்படி அடுத்த கட்டமா அது நகரும் அப்படின்னு சொன்னா, மனசை நாம பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்மை அது தயார்படுத்தும். அப்ப மனசு சொல்றத உடம்பும் செய்யும். இப்ப அடின்னு மனசு சொல்லுதுன்னா உடம்பு அடிக்குது, தயாராகுது. அடிக்காதேன்னு மனசு சொன்னா அடிக்காது, வாங்கிக்கோன்னு சொன்னா வாங்கிக்கோ. அந்த மாதிரியான மனப்பயிற்சி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பயிற்சியாக இருக்கிறது. வள்ளுவர் கூட சொல்லுவார், குடிபுறம் காத்தோம்பி குற்றம் களைதல் வடுவன்று வேந்தன் தொழில். யாரும் குற்றம் செய்யாதவர்கள் இல்லை. அப்ப அப்படி செய்பவர்களை நாம் உணர்ந்து கொண்டு வழிப்படுத்துவது, நெறிப்படுத்துவதுதான் ஒரு மன்னனுடைய வேலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அதே சிந்தனை தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப வாழ்க்கையில இப்படி ஒரு துன்பத்தை எதிர்கொள்வதற்கான ஒரு சூழல் எல்லா இடத்துலயும் நெருக்கடி இருக்கு. இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குன்றாங்க. அப்போ மன அழுத்தத்தால் அவர்கள் குடும்ப உறவை சரியாக கவனிப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே சரியான உறவு இல்லை என்று சொல்லுகிறார்கள். குழந்தைகளை கவனிப்பதிலே அவர்கள் தவறுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அண்மையில ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு சோகமான சம்பவம், ஒரு உளவியல் நிபுணர் சொன்ன கருத்து அது. குழந்தை படுத்துட்டு இருக்கையிலே திடீர்னு வயித்தை பிடிச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குது ஐயோ வலிக்குது அப்படின்னு கத்துற ஒரு சூழல். திடீர்னு கவுந்து படுத்துக்கிட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துற ஒரு மனநிலை. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஒரு விழிச்சு பார்த்து போய் அம்மா கட்டி பிடிச்சுக்கிற ஒரு பயம் கலந்த அந்த வெளிரி போன ஒரு பார்வை. அப்ப அவங்களுக்கு புரியாம உளவியல் மருத்துவத்தை அழைச்சிட்டு போனப்போ என்ன நடந்திருக்குங்கிறதையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு நெருக்கடி. தாய் தகப்பனுக்கும் கண்டுபிடிக்க முடியல, மருத்துவருக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னவாக இருக்க முடியும்? அது அப்புறம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கு அந்த குழந்தை 2 இடத்துல, அதாவது சாதாரண மக்கள், தெரு பெருக்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, இந்த மாதிரி மக்களிடம் அந்த குழந்தை இயல்பாக பழகுகிறது என்றும், கார்ல நல்ல கோட் சூட் போட்டுட்டு அப்படி ஜாம்பவானா நின்னா அவங்கள பார்த்தா அந்த குழந்தை அலறி அடிச்சுட்டு போகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு நாளடைவுல அந்த குழந்தைக்கு உரிய மருத்துவத்தை செய்து அந்த பெண்ணை ஆற்றினார்கள், அந்த குழந்தையை மனதளவில் ஆற்றினார்கள்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. இன்றைக்கு குழந்தைகளுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வன்முறை, இப்ப நம்ம ஒரு வாரமாவே ரொம்ப அதிகமாக இந்த பாலியல் வல்லுறவு சார்ந்த செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். 10 வயது குழந்தை விளையாடுதுன்னு சொன்னா அது பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து விளையாடும். பாண்டிச்சேரியில ஒரு குழந்தைய என்ன துவம்சம் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்ப கோயம்புத்தூர்லயும் இப்படியான ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறது. படிக்க போற இடத்துல ஆசிரியர்களால் பாலியல் பலாத்காரம் நடத்தப்படுகிறது, கொடூரமாக தாக்கப்படுகிறார்கள்ங்கிற இந்த செய்தி இப்ப அண்மையில அதிகமாக உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கொல்கத்தா மருத்துவ பெண்ணினுடைய பாலியல் வன்கொடுமை. 2006ல மத்திய பிரதேசத்துல இதே மாதிரியான ஒரு வன்கொடுமை நடந்தது ஒரு பெண்ணுக்கு. அப்பொழுது அந்த பெண்ணினுடைய பிறப்பு உறுப்பில் குச்சியை சொருகி அவளை காயப்படுத்தி சாகடித்து சாக்கடையில் தூக்கி போட்டாங்க. 2012ல நிர்பயா கேஸ், அதே மாதிரியான ஒரு இரும்பு ராடை பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு 2024ல ஒரு பெண்ணினுடைய 2 காலையும் உடைத்து
அந்தரங்க பகுதியை விரித்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய இப்படியான வன்முறைகள், பெண்ணுக்கு எதிரான இந்த தலைகள் எப்படி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய வடிவமும் வேற வேற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த தலைகளை களைந்தெறிய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆசிரியர்களை எப்படி நம்புவதுங்கிற ஒரு காலத்துல ஆசிரியர் பணினா அது அறப்பணி, அதுக்கே அர்ப்பணின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லைங்கிற ஒரு யதார்த்தம் நம்மை கசப்பான ஒரு மனநிலைக்கு தள்ளுகிறது. நாமளே அந்த யார் செய்தார்களோ அவர்களை அடித்து துன்புறுத்த மாட்டோமாங்கிற ஒரு வன்முறை எண்ணம் நமக்கும் தலையெடுக்கிறது. அப்படி ஒரு தலைகள் இந்த பெண்ணை சுற்றி காலம் காலமாக பாஞ்சாலிக்கு நடந்ததை போலவே இன்றும் நாம் தொடர்ந்து 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 இந்த பிரச்சனையை எதிர்கொண்டே இருக்கிறோங்கிற இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்? சமூக அநீதி, ஒடுக்குமுறை அப்படிங்கிற இந்த கருத்து ஒன்று இந்து மதம் சார்ந்து அல்லது சாதி சார்ந்து, அடுத்து ஆணாதிக்கம் சார்ந்து, இன்னொரு பக்கம் பெண் சார்ந்து, இப்படி சாதியால் மதத்தால் பெண்ணை ஒடுக்கக்கூடிய ஒரு சூழல். பெண்ணை நாம ஒரு போக பொருளா பார்க்கிற ஒரு பார்வை. இந்த நிலையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு மனசுல இருக்க தடைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு பார்க்கணும். அப்ப என்ன பட்டியலிடுறது? இன்று இருக்கக்கூடிய சமூக கலாச்சாரத்துல போதை பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு ஒரு ஆசிரியர் சொல்றாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் கோயட்ல படிச்சா கேட்கவே வேணான்னு அந்த ஆசிரியர் புலம்புறாங்க. அப்ப ஆசிரியர்களுடைய மனநிலை, அதிலும் குறிப்பாக பெண் ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு கூடுதலான மன உளைச்சல். இப்ப இந்த தலைகளை எப்படி நீக்குவதுங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருகிறது. அதே போல போதாமைகள் நிறைந்திருந்தால் திருட சொல்லுது. ஒரு வீட்டுல போய் திருடிட்டு வா. இன்னைக்கு நம்ம எவ்வளவு செயின் ஸ்நாட்சிங் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான அநீதி இழைக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து, துன்பம் தரக்கூடிய செயல்களை தொடர்ந்து தொடர்ந்து செய்வதன் மூலமாக நாம் யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த தொல்லையை களைவதுங்கிறது ஒன்றும் சாதாரண ஒரு காரியமாக இல்லை. ஒரு ஏழையை ஒரு பணக்காரன் அடித்து விரட்டுகிறார். ஒரு நாள் கூலிக்காக படாத பாடு அவர்கள் பட வேண்டி இருக்கிறது. ஒரு பிடி சோறு தின்பதற்காக அவங்க மான அவமானம் தாண்டி தன்னுடைய ரத்தத்தை சுண்ட செய்து உழைக்க வேண்டி இருக்கிறது. அப்ப அதிகாரத்தினுடைய பீடத்தில் இருப்பவர்கள் ஏழையாக இருக்கக்கூடியவர்களை எப்படி ஒடுக்குகிறார்கள்? அப்ப இந்த தலையை எப்படி ஏழைகள் களைந்து எடுக்க வேண்டும்? எவ்வளவு நாள் அவங்க உழைக்கிறது? புத்தர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு நாளையை நீங்க 3ஆக பிரித்து கொள்ளுங்கள். 8 மணி நேரம் கடினமான வேலை செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம 12 மணி நேரம் கொடுக்குறோம். ஒரு சரவணா ஸ்டோருக்கு போனா 12 மணி நேரம் ஒரு பெண் நின்னுகிட்டே இருக்கா ரிசப்ஷன்ல. எனக்கு இது புரியல, இது என்ன மாதிரி வேலை அப்படின்னு எனக்கு புரியல. நான் வெளிப்படையா பேசுறக்கா மன்னிச்சிருக்கேன். ஒரு பீரியட் வருது, வயிற்று வலிக்குது, நின்னுகிட்டே இருக்க முடியுமா? அந்த பெண்கள் கழிவறையில் சென்று முகம் கைகால் அலம்பிக் கொண்டு காலை குத்துக்கால் போட்டு 5 நிமிடம் 10 நிமிடம் ஓய்வெடுக்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு ஒரு சேர் கொடுத்து உட்கார சொன்னா என்ன? அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல அவங்களுடைய பிசினஸ் லாஸ் ஆயிடுமா? அப்ப மனித நேயம் ஏன் இல்லாமல் போகிறதுங்கிற ஒரு கேள்வி வருது. இப்படியான 12 மணி நேரம் அவங்க வேலை பார்த்தா கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங்ல அவங்க 10,000 தான் சம்பளம்ங்கிறாங்க. அதுலயும் 9 மணிக்கு உள்ள போறோம்னா 8:59 உள்ள இருக்கணும்ன்றாங்க. 9:01 போனா கூட அன்றைக்கு வேலை இல்ல, கூலி இல்லைங்கிற ஒரு நிலைமை. அப்ப இப்படியான தலைகளை பெண்கள் எதிர்கொள்ளுகிறார்கள், ஆண்களும் எதிர்கொள்ளுகிறார்கள். நம்ம இதுல ஜெண்டர் பார்க்க முடியாது. இதையெல்லாம் தாண்டி நாம் இந்த சமூக பாலியல் பிறழ்வுகளால் எதிர்கொள்ளக்கூடிய
சிக்கல்கள் தான் மிக அதிகமாக இருந்து கொண்டே இருக்கின்றனங்கிற இந்த யதார்த்தத்தை நாம் எங்கிருந்து களைய வேண்டும்? தலைகளை களைந்து வாழணும் அப்படின்னு அவர் சொல்றார் பாவேந்தர். எப்படி களைவது? அப்ப எங்க தொடங்கணும்னா வீட்ல இருந்துதான் நம்ம தொடங்க முடியும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஒரு அம்மா ஒரு அப்பா, அதாவது முன்னெல்லாம் பொண்ணை பத்திரமா வளர்த்து எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆண்களை சரியாக வளர்த்து விடுங்கள், ஆண்களை நீங்க கவனிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்திருக்கு. அப்ப இந்த காலத்துல ஒரு ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் சரியாக அவர்களுக்கு வேண்டிய வேல்யூஸ் விழுமியங்களை சொல்லி தந்து சரியான கல்வி கொடுத்து சரியான இடத்தில் பணி ஏற்க செய்து வாழ்க்கையை அவர்கள் பூரணமாக்கி கொள்ளுவதற்கான ஒரு நிலைப்பாட்டிலே பெற்றோர்களுடைய கடமை அதிகமாக இருக்கிறது. அதை அவர்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த தலையிலிருந்து அவர்கள் விடுதலை செய்ய முடியும், இந்த குழந்தைகளை விடுவிக்க முடியுங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு செய்தி, அதிகாரத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கான அதிகாரம் என்ன? விதின் மை பவர், என்னோட பவருக்குள்ள நான் என்னென்னலாம் செய்ய முடியும், அதை மட்டும் நம்ம சிறப்பா செய்தாலே போதும். அது அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிக்கலா மாறும். அங்கதான் இந்த கொட்டேஷனை சொல்லலாம் நான் நினைக்கிறேன். I will do everything in my power to protect the children from sexual abuse and to prevent couples and families from being broken by sexual misconduct அப்படின்னு ஒரு பௌத்த ஜென் துறவி பேசுவார். அதாவது குழந்தைகளை நீங்க பாதுகாக்கிறதன் மூலமாகத்தான் சமூகத்தை நீங்கள் விடுவிக்க முடியும். அது எத்தகைய தலையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க முடியுங்கிறதா அவருடைய சாராம்சம். அப்படி பார்க்கும் பொழுது எது தேவையாக இருக்கிறது? ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? அங்க லேக் ஆஃப் லவ், அன்பு முறையாக கொடுக்கப்படாதனுடைய விளைவுதான் திசை மாறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சூழலை நாம் எதிர்கொள்ளணும் அல்லது அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். அது வீடா இருக்கலாம், பள்ளிக்கூடமா இருக்கலாம், கல்லூரியா இருக்கலாம், அல்லது வேலை செய்யற இடமா இருக்கலாம். அந்த மாதிரி அன்பு செலுத்திக்கிட்டே வந்தோம்னு சொன்னா இப்ப இன்னைக்கு இந்த கொல்கத்தா கேஸ்ல ஒரு சைக்கோ தான் அந்த மாதிரி பண்ண முடியும். அது எவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமைங்கிறது எனக்கு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. மிக அற்புதமான ஒரு கவிஞர் பிரான்சிஸ் கிருபா அப்படின்னு பேரு. இதை நான் சொல்றதுனால நீங்க முகம் சுளிக்க கூடாது. ஏன்னா இதுதான் அடிப்படையான ஒரு பிரச்சனையினுடைய வேறாக இருக்கிறதுங்கிற இடத்துல நான் அந்த கவிதையை படிக்க விரும்புறேன். காமத்தின் தற்கொலை காடு. காமத்தின் தற்கொலை காடு மர்மங்களின் எளிமையுடன் காணப்படுகிறது. காமத்தின் தற்கொலை காட்டின் வரைபடம் திரைப்படம் போன்று சலனமுடையது. காமத்தின் தற்கொலை காட்டின் சுற்றளவு சாவுக்கு சாவு மாறுபடுகிறது. காமத்தின் தற்கொலை காடு ஒற்றையடி பாதைகளால் இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறது. காமத்தின் தற்கொலை காடு உடல்களை எரித்து காலத்தை உருக்குகிறது. காமத்தின் தற்கொலையை காட்டின் காவல் தெய்வ வேலை காலியாகவே இருக்கிறது. ஒரு பெண்ணால, ஒரு பெண் தெய்வத்தால கூட காப்பாற்ற முடியலங்கிற இந்த யதார்த்தம் மிகப்பெரிய தலையாக சமூகத்தை தொடர்ந்து கட்டி வைத்து கொண்டே இருக்கிறதுங்கிற இந்த ஒரு விஷயத்த நாம் எப்படி உடைத்து எறிய வேண்டும், இதை எப்படி நாம எதிர்கொள்ளுவது அப்படிங்கிற இடத்துல கொல்கத்தா சம்பவமே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த ஏசி அறையில போய் அந்த பொண்ணு தூங்கி இருக்கணுமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு ஓரமா கொஞ்ச நேரம் தானே ஓய்வெடுக்க போறோம், அப்படி இருந்திருக்கலாமே அந்த பொண்ணு. அப்ப சமயோஜிதமாக யோசிக்கக்கூடிய, தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள செல்ஃப் கேர், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. காப்பாற்றிக் கொள்வதற்கான சூழலை தீர்மானிப்பதிலே பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில இன்றைக்கு இது ஒரு புறம் இருந்தாலும் கூட ஒரு நாட்டை கைப்பற்றக்கூடிய
ஒரு ஆதிக்க வல்லரசு இன்னொரு எளிமையான நாட்டின் மீது போர் தொடுத்து நடத்தக்கூடிய வன்முறைகள். அப்ப இந்த போர் தலைகளை எப்படி நாம் களைவது? அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமைவது புத்தர் சொல்லுவதைப் போல மனதிலே அன்பும் கருணையும் இரக்கமும் இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை தத்துவமாகவே இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படை தத்துவத்தை நாம் எப்படி எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எதெல்லாம் நமக்கு பயத்தை தருகிறதோ அதிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோட்ல நடந்தா பயப்படுறோம். இப்பெல்லாம் அப்படிதான் இருக்கு. ரோட்ல நடந்தாலே சாலையில பஸ்ஸை விட்டு ஏத்திட்டு போயிடுறாங்க, அல்லது ஒரு டூ வீலர்ல வந்து ஏத்தி சாகடிச்சுட்டு போயிடுறாங்க. இன்றைக்கு மரணம்ங்கிறது மிக பெரிய 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 ஒரு அதாவது எளிமையானதா இருக்கு. எவ்வளவு ஒரு உயிர் பிறப்பதற்கு பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்லுவாரு. 4 மாதமா தன்னுடைய வயிற்றிலே சுமந்து ஒரு தவ வாழ்க்கையோடு அந்த குழந்தையை பெற்று கொடுத்து இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மகனாகவோ ஒரு நல்ல மகளாகவோ பிறந்து வர வேண்டும், ஊனமில்லாமல் வர வேண்டும் என்றெல்லாம் பல தெய்வங்களை வேண்டி பெற்று தந்து வளர்த்து ஆளாக்கி சமூகத்துல ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுது அந்த பெண் அல்லது அந்த ஆண் இல்லாமல் போவது, அந்த குடும்பத்திலே இறப்பு என்ற ஒன்றை அவர்கள் சந்திக்கும் பொழுது ஏற்படக்கூடிய இந்த மனத்தடைகளை களைய வேண்டும் என்று சொன்னால் முதல் நமக்கு பயமில்லாமல் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். அதே போல நாம் என்ன செய்யலாம்? இப்படியான இந்த நெருக்கடி தொடர்ந்து இருந்துகிட்டே வேற வேற ரூபத்துல இருக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த டார்கெட் ஓரியன்டான பிரச்சனைகள்லாம் இப்ப வருது. அப்ப அதையெல்லாம் நாம வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு என்ன ஆற்றல் இருக்கிறதோ விதின் த பவர், நமக்கு விதின் த லிமிட், நாம என்னவா இருக்க விரும்புறோம் அல்லது என்ன செய்ய விரும்புறோம், நமக்கு என்ன செய்ய முடியுங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஓரளவிற்காவது இந்த தலைகளிலிருந்து நாம் விடுபடலாம்ங்கிறத சொல்றாங்க. சரி, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் அதுக்கு என்ன செய்யணும்னா, என்னை நானே முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நான் புரிஞ்சுக்கணும், உங்களை நீங்க புரிஞ்சுக்கணும், சமூகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான், நீ, நாம் என்ற இந்த முக்கோண புள்ளியில் ஒவ்வொருவருக்கும் கடமை இருக்கிறது, சமூக அக்கறை இருக்கிறது. நாம் சரியாக சிலவற்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இப்ப உதாரணமா அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்ங்கிறத அடிப்படை. ஆரோக்கியமா இருக்குன்னா எப்படி? உணவே மருந்து. நாம என்ன பண்றோம்? மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நகர்ந்துருக்கோம். அப்ப உடம்பு என்ன ஆகுதுன்னா, உடம்பே ஒரு பெரிய தலையா நமக்கு இருக்கு. என்ன ஒவ்வொரு வேளைக்கும் 10 மாத்திரை சாப்பிட வேண்டி வருதே, என்னைக்குதான் இந்த சுகர் போகும்? போகாதா? பிபி போகுமா? போகாதா? இது என்ன இந்த டாக்டர்ஸ் எப்ப பார்த்தாலும் பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் இது 3 ஒன்னா வரும்னு சொல்றாங்க. இது பங்காளி உறவுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி பிபியை குறைக்கிறது, எப்படி சுகரை குறைக்கிறது, எப்படி கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுங்கிற இந்த ஒரு ஒரு இறுக்கம் இருக்கு பாருங்க. இது நம்ம உடம்பையே கட்டுப்படுத்தி விடுகிறது, நச்சாக்கி விடுகிறது. அப்ப இதுல இருந்து வெளிப்படணும், இதுல இருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ளணும்னா உணவே மருந்து. நோய் நாடி நோய் முதல் நாடி வள்ளுவர் சொல்றதுதான். இப்ப எப்படி உணவை எடுத்துக் கொள்ளுவது? டிவி பார்த்துக்கிட்டே உணவு சாப்பிடலாமா? சாப்பாடு ரொம்ப பிரமாதமான ஒரு சாப்பாடா இருக்கும், நல்ல ஒரு பிசிபிலா பாத்தா இருக்கும், இல்ல ஒரு பிரியாணியா இருக்கும், அல்லது நல்ல ஒரு ஒரு பத்த குழம்பா இருக்கும். அதை சாப்பிடும் போது இப்படி டிவி முன்னால போய் உட்கார்ந்துட்டு அப்படி ஆன் பண்ண உடனே 4 பேரு 4 ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து சர 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 சரன்னு விட்ட அந்த ரத்தம் அந்த சோறெல்லாம் அடிக்க அதை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிடுறோமே, அப்ப அந்த சாப்பாடு என்னவா மாறும்? பயாலாஜிக்கலி அது என்ன விளைவை உடலில் தரும்? அப்ப அதுவும் இந்த உடம்ப வந்து கெடுக்கும் தானே. அது ஒரு பெரிய ஒரு ஒரு மன சீற்றத்தை உண்டாக்கும் தானே. அப்ப அந்த மனச்சீற்றத்தோடு நாம் உணவு உட்கொண்டோம் என்று சொன்னால் நாமளும் வெறியாக மாறுவோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம யாராவது அடிக்கணும்னு தோணும். அப்ப இந்த மாதிரியான புறச்சூழல் நம்மை தாக்காமல் இருக்கும்படியாக நாம் நம்மை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நேரத்தோட நல்ல சத்தான உணவை சாப்பிட வேண்டும். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் உண்டு, இதுல நிறைய பேர் இருப்பீங்க நான் நம்புறேன்.
எந்த ஒரு நெருக்கடியான பிரச்சனையை எதிர்கொள்வதாக இருந்தாலும் முதலில் வயிறார உண்ட பிறகுதான் அவர்களை அந்த வேலைக்கு போக சொல்வார்கள்னு எனக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார். அது உண்மையும் கூட. வயிற்றுல பசியை வச்சுட்டு நீங்க போய் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்ப ஆரோக்கியமாக வாழும் பொழுது நமக்கான, நம் உடம்புக்கான, நம்மை சுற்றிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவது, அந்த தலைகளை களைவதுங்கிறது சுலபமாக இருக்குங்கிறது ஒரு கருத்து. சரி, என்ன அதுக்கு வேற என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதையெல்லாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், நமக்கு முன்னால் இருக்கிற சமூகத்தை உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த உறவு என்பது பாலிய உறவால் தான் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அது ஒரு இடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். அது வேற வேற இடத்துல, வேற குழந்தைகள்கிட்ட, வேற ஆட்கள்கிட்ட அப்படிங்களா அது இல்லாம நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் நாம் பயணப்படும் பொழுது எப்பேற்பட்ட தலையாக இருந்தாலும் அதை உடைத்து எறிய முடியும்ங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. எனக்கு தெரிந்த ஒரு 2 ஐஏஎஸ் அதிகாரிகள், இருவருமே ஒரே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள். ஒருவர் இன்றைக்கு வேற ஒரு ஊருக்கு போறாரு, பெட்டி படுக்கையோட அப்படி சூட்கேஸோட வாசலுக்கு வராருன்னா, அவருடைய மனைவியோ அல்லது அவரோ, அந்த அம்மா வெளியில போறாங்கன்னு சொன்னா அவர் உள்ள வருவாரு. இவரு வெளியில போறாங்கன்னா அந்த அம்மா உள்ள வருவாங்க. அங்க நடக்கிற உரையாடல் என்பது, நான் இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு போறேன், வர 3 நாள் ஆகும். சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஒருவேளை அந்த பெண்ணா இருந்தா ஏதாவது சாப்பிடுறதுலாம் எடுத்துக்கிறீங்களான்னு கூடுதலா கேட்பாங்க, அவ்வளவுதான். ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற அந்த உறவு இருக்கு பாருங்க, இது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய, அவர்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்கள் மத்தியில, அவர்களுடைய 2 உறவு சார்ந்த சமூக மத்தியில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். பெரிய நெருக்கடியான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப அரசினுடைய நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தலைகளை எல்லாம் அவர்கள் களைந்தது என்பது அன்பால் மட்டுமே தான் என்பதை நான் ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். அப்போ அன்பு வயப்படும் பொழுது புத்தர் அதைதான் சொல்றார். அன்பாக இருப்பதின் மூலமாக, கருணையோடு இருப்பதின் மூலமாக, இரக்கத்தோடு இருப்பதின் மூலமாகத்தான் நாம் நம்மை வெல்ல முடியும். அப்ப கருணையும் இரக்கமும் என்னோட சொந்தத்துல மட்டும் வரலாமா அல்லது உங்க சொந்தத்துக்கிட்ட மட்டும் வரலாமான்னா கூடாது. அவரு அத மைத்ரின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவார். irrespective ஆஃப் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், அது பறவையோ விலங்கோ மனிதனோ, இதை எல்லாத்துலயும் சமமான ஒரு அன்பை தர வேண்டும் என்று புத்தர் பேசுவார். அப்படி ஆன சூழல்ல புத்தருக்கு அப்படி நெருக்கடி வந்திருக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கும் வந்திருக்கு. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு புத்தருக்கு முன்னால சென்ற ஒரு துறவின்னு சொல்ல முடியாது, ஒரு மன்னர் அவர்கிட்ட போயிட்டு தன்னுடைய மனைவியை அவர் மாத்திடுவாருங்கிறதுனால அவர் கோபம் வரும். எப்ப பார்த்தாலும் இவ புத்தம் சரணம் கச்சாமினே சொல்லிட்டு இருக்கா, நீ என்ன இதுதான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பியா அப்படின்னு போய் புத்தர்கிட்ட கத்துறார். அவர் சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கார். அந்த நேரத்துல நான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு அவர் சொல்றாரு, நீங்க என்ன பார்த்து திட்டலையே, நீங்க சொல்றீங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது கூட அவர் ஒரு சின்ன கதை சொல்லுவார். உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, சரி, அந்த விருந்தாளிக்கு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? ஒய் நாட், நான் நல்ல இலை சாப்பாடு கொடுப்பேனே அப்படின்னு அந்த அந்த அவருக்கு முன்னால் சென்ற ஒரு மன்னர் சொல்லுவார். அதுக்கு அவரு கேட்பாரு, என்னென்ன வைப்பீங்க? எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். சரி, எல்லாம் கொடுக்குறீங்க, நல்ல விருந்து உபச்சாரம் நீங்க செய்யறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வந்த விருந்தினர் அந்த உணவை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? எடுத்துக்கலாம், போட்டும், சந்தோஷம், அது என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு பதில் தருவார் அந்த மன்னர். அப்போ புத்தர் சொல்லுவார், அப்படித்தான் இவ்வளவு நேரம் நீ திட்டியது எல்லாம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்ப அந்த திட்டு எல்லாமே உங்ககிட்டதான் திரும்பி வருது என்று சொல்லுவார். அப்பொழுது அந்த மன்னர் மனம் மாறி அவருக்கு பின்னால் துறவியாக சென்றார் என்று ஒரு கதை இருக்கிறது. இப்படி நிறைய புத்தருடைய வாழ்க்கையில இருந்து என்னால நிறைய சொல்ல முடியும். இந்த தலைகளை களைந்து வாழ் என்பதற்கான அடிப்படை என்பதை அன்பு மயப்படும் பொழுது நாம் கண்டிப்பாக
எப்பேற்பட்ட தலைகள் வந்தாலும் அதிலிருந்து விடுபட முடியுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அறிவினால் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவால், தந்தை பெரியார் சொல்லுவதைப் போல பகுத்தறிவால் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவு இருப்பவர்கள் அகலாத அணுகாது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தக்க வைத்துக் கொள்ளுவார்கள்ங்கிற இந்த 2 செய்தியையும் சொல்லி, தலைகள் சமூகத்துல ஆணாதிக்கத்தால் இருக்கிறது, மதத்தால் இருக்கிறது, சாதியால் இருக்கிறது, பெண்ணடிமைத்தனத்தால் இருக்கிறது, குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குடும்பம் பாதிக்கப்படுகின்றது, அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பொழுது நிறுவன செயல்களும் சில நேரங்களில் பாதிக்கப்படுகின்றன, அங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற இந்த நெருக்கடியை நாம் புரிந்து கொண்டு இதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால், ஒருவருக்கு ஒருவர் நெகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்பக்கூடிய பண்போடும் வாழும் பொழுது நாம் இந்த தலைகள் நமக்கு எப்பொழுதும் தலைகளாக இருக்க முடியாது. அதை தாண்டி நாம் பல படிகள் முன்னேற முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதல்ல எல்லாரும் கை தட்டலாம். மைக் மைக் ஆன் பண்ணிட்டு கை தட்டுங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ஒரு சிறந்த உரை கொடுத்தீங்க. பெண்ணியம் மட்டும் பேசுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க எல்லாம் ஓவரால் ஒரு சமுதாயத்தையே எல்லாத்தையும் சமுதாயத்துல நம்ம ஒவ்வொரு மூலை முடுக்கும் பார்க்க வேண்டிய பார்வை தான் முக்கியம். நீங்க சொல்றது உண்மை. இந்த பிரச்சனை கலைகள் இது களைய வேண்டியது எல்லா இடத்துலயும் இருக்குதுன்றதுதான் நிதர்சனம். அந்த நிதர்சனத்தை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி. நிறைய செய்திகளோட சொன்னீங்க. இதுல புத்தரை பத்தி சொன்னீங்க. இவரு தேவேந்திர ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க புத்தரோட விசுவாசி அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பார்ப்போம் யார் பேசுறது. யாராச்சும் பேசுறீங்களா? ரவி சார் பேசுறீங்களா? சரிங்க, வாங்க வசந்தி மேடம். முதல்ல நம்ம சிறப்பு விருந்தினருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். சரியான கரெக்டான தலைப்பு, இப்ப பேச வேண்டிய தலைப்பு. நிறைய நம்ம பேசினா கூட இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும்போது நம்ம மனசு அப்படியே உலுக்கி எங்க நம்ம போய் யார்கிட்ட பேசுறது, என்ன சொல்றது இதுல அப்படிங்கிற இதெல்லாம் குழப்பம் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப மிக அழகாக எடுத்து சொன்னீங்க மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுல வந்து நான் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 2 விதமான நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது, ஒன்று வந்து நைவிட்டி அப்படிம்பாங்க. இங்க நைவிட்டி, நான் இருக்கிறது யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ஹியூஸ்டன்ல இருக்கிறேன். இந்த நைவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லாம் நல்லா இருக்கு, அவங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. அதாவது ஒரு பயம் இருக்காது. இளம் கன்று பயம் அறியாதும்பாங்க. அதே மாதிரி ஆனா அவங்க பயத்தை நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. இவங்களை பார்த்தா எல்லாரையும் தொட விடாத, நீ கொஞ்சம் பயப்படு. இந்த நைவிட்டி இல்ல, அதாவது எல்லாரும் நல்லவங்க நினைக்கிறது, எல்லா இடமே சேஃபா இருக்குன்னு நினைக்கிறது, இது வந்து நம்ம கொஞ்சம் முதல்ல இருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு எல்லா இடமும் சேஃப் கிடையாது, இந்த மாதிரி நைவா இருக்காத, கொஞ்சம் உலகத்தை புரிஞ்சிக்க, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் பாங்க. நீங்க புக்கை மட்டும் படிச்சா போறாது. இந்த பொண்ணு பாருங்க, இந்த டாக்டர், நான் சாரி கோல்டு மெடல் வாங்கணும்னு எழுதியிருக்கு. நீ கோல்டு மெடல் வாங்கினது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எப்படி அசஸ் பண்ணியிருக்கணும் உன்னோட சிச்சுவேஷனை, அது ஏன் உனக்கு தோணலை? நான் அப்படி தனியாக போய் படுத்துட்டு தூங்குறேனே ஒரு பெரிய ஹாலில், யார் வேணா இதுக்குள்ள ஆக்சஸ் இருக்கே, அது கூட தோணலையா? ஸோ எனக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் கோவம் இருக்கதா, நம்ம கோவப்படக்கூடாதுதான். ஆனா வந்து இந்த நைவிட்டி வந்து அங்க வந்துருச்சு. நைவிட்டி எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சேஃபு, நான் சாயங்காலம் போனா என்ன ஒன்றும் ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துல ஒரு காலத்துல ஓரளவு சேஃபா இருந்துச்சு. இப்ப நம்மெல்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது ஓரளவு சேஃபா இருந்து சொல்வேன். ஆனா வர 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 நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பேரண்ட்ஸ் அட்டென்ஷன் வேண்டி இருக்கு, எல்லாம் வேண்டி இருக்கு. இன்னொன்று, 2வது ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம மெயினா வந்து பெண் குழந்தைங்களை ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்குறாங்க. பயங்கரமா பேம்பர்டு. ஆமா, பயங்கர பேம்பர்டு. அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா வீட்டுல அம்மா ராணி மாதிரி வளர்த்தாங்க அப்படின்னா, வெளியில அப்படி ராணி மாதிரி ஒன்றை வந்து ஒரு ஆப்ஜெக்டா தான் பாக்குறாங்க. நீ அந்த ப்ரொடெக்ஷன் ஷெல்லுக்குள்ளேயே வளர்க்குறாங்க. அந்த பேம்பர்டிங் அதுவும் இருக்கக்கூடாது.
இந்த ரெண்டையும் அவங்க தவிர்த்துட்டு பேரண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸை எப்படி வளர்க்கணும், பசங்களை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும். நீ எங்கே போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போகணும். நீ 10 மணிக்கு அப்புறம் வெளியில் போக முடியாது. 10 மணிக்கு உனக்கு ஒரு கர்ஃப்யூ வச்சுருக்கோம். இந்த கர்ஃப்யூக்கு இப்போ இங்கே எப்படி அப்படின்னா, அமெரிக்காவில் நம்ம எவ்வளோதான் நம்ம சொன்னாலும் இந்த சொசைட்டியை பற்றி, ஸ்கூல் டேஸில் வந்து கர்ஃப்யூ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் டேஸில் 10 மணிக்கு அப்புறம் வெளியில் அவங்கள பார்த்தாங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடலாம். சம்மர்ல வந்து அவங்களுக்கு 12 மணி மட்டும் கர்ஃப்யூ. 12 மணிக்கு அப்புறம் அவங்க இருக்க முடியாது வெளியில. 10 மணிக்கு அப்புறம் ஸ்கூல் டேஸ்ல இருக்க முடியாது. கேட்பாங்க, ஏன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்கங்க ஏதாவது பார்த்தாங்கன்னா கேட்பாங்க. நம்ம கவர்மெண்ட்டும் போலீஸும் இன்னும் நிறைய வந்து ஆக்டிவிட்டியை கொண்டு வந்து ஒண்ணுமே நடக்காம பார்த்துக்க வேண்டியது அவங்க பொறுப்பு. வீட்லயும் ஆரம்பிக்கணும், வெளியிலயும் ஆரம்பிக்கணும். ஆனா மற்றவங்க பேசட்டும், அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா நான் பேசுவேன் மேடம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். நன்றி நன்றி மேடம், நன்றி. கேட்கல சார், கேட்கல. பேசுறது கேட்கல. உங்க ஆடியோ இல்ல. ஆமா, அவர் ஹேங் ஆயிடுச்சு. மேடம் முத்துமாலை மேடம் பேசுறீங்களா? ஹலோ, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, இப்ப மொபைல் கேக்குது. வந்து இப்பதான் சார் சிஸ்டம் பவர் இல்லையா? பவர் போயிடுச்சா? சிஸ்டம் ஏதோ ஹேங் ஆயிடுச்சு. சரி சரி சரி. முத்துமாலை மேடம் இருந்தா பேச சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம், வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். இந்த மானுடத்தினுடைய இன்றைய நிலை வந்து உங்களுடைய உரையில வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுது மேம். அதாவது அதை வந்து நீங்க தமிழ் இலக்கியங்களுடைய சான்றுகளோட முன்வைத்த உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா மதங்களுமே சொல்லுகின்ற அறம் என்பது வந்து ஒன்றுதான் என்பதை வந்து உங்களுடைய உரையில இருந்து நாங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். கடைசியா சொன்னீங்க, பகுத்தறிவால நம்ம உலகை எதிர்கொள்ள வேண்டும். ரொம்ப யதார்த்தமான உரையா இருந்தது மேம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய உரையை கேட்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ரொம்ப மகிழ்ச்சி மேம். நன்றி மேம், வாழ்த்துக்கள் மேம். மகிழ்ச்சி, நன்றி மேடம். நாராயணன் சார் வாங்க. வணக்கம் மேடம். நீங்க வணக்கம் வந்து புதியதாக வந்தா, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க. ரொம்ப அருமையான சவுண்ட் கேட்கல. சரியா? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. ரொம்ப ஒரு அருமையான உரை, காலத்திற்கேற்ற உரை, இப்போது தேவையான ஒரு உரை. பட் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெண்கள் கிட்ட ஃபோக்கஸ் பண்றதை விட ஆண்கள் கிட்ட ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஏன்? உண்மை சார். நான் சொன்னேனே, ஆண் குழந்தையதான் இப்போ வளர்க்க சொல்றாங்கன்னு ஒரு கருத்து அதான் சொன்னேன். அதான் அதான். ஏன்னா அப்ப இந்த ஒழுக்கம்ங்கிறது வந்து ஆம், இது ஆண்கள் இப்ப தவறு செய்யறது வந்து ஆண்கள் தானே. அதனால இந்த செய்தியை வந்து இதை எப்படி ஒழுங்குபடுத்துவது அப்படிங்கிறத இவங்களுக்கு தான் கற்பிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ சின்ன குழந்தையிலேருந்தே, ஹைஸ்கூல்லேருந்தே இதை வந்து இந்த ஒரு பாடத்தை வந்து கற்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இது அப்படின்னா என்ன 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 மாதிரி பெண்கள்லாம் எப்படி எப்படி மரியாதை கொடுக்கணும். நம்முடைய தாயும் ஒரு பெண் தான், நம்முடைய சகோதரி ஒரு பெண் தான். அந்த எண்ணத்தை வந்து விதைக்கணும். ஆனால் இதில் வந்து ஒரு முக்கியமான பங்கு என்னன்னா, இப்போ இந்த கைபேசி மொபைல் வந்து இளைஞர்களை வந்து ரொம்ப வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கு. இதுலேருந்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு குளோபல் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். இது எனக்கோ இந்த சரியான நேரத்தை இதை கொண்டு வந்தது மிக்க மகிழ்ச்சி மேடம். ரொம்ப அருமையாக வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னீங்க. நீங்கள் வந்து முதல் முறையாக இங்கே அந்த மைண்ட் ஓவர் மைண்ட் தளத்துக்கு வந்து இப்படி ஒரு ஒரு காலத்திற்கு ஏற்ற, தற்போதைய காலத்திற்கு ஏற்ற ஒரு கருத்தை சொன்னதற்கு மிக்க நன்றி. இது வந்து எனக்கு தெரிந்து இது வந்து ஸ்கூல் லெவல்லேருந்து போகணும்னு நான் நினைக்கிறேன். இது அதை எப்படி நீங்கள் கொண்டு போக போறீங்கன்னு தெரியல எனக்கு. இல்ல சார், நான் வந்து மன்னிக்கணும் குறுக்க வர்றதுக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. பல ஆண்கள் கல்லூரியில தான் இப்ப அண்மையில நான் பேசுறதுக்கே ஒத்துக்கிறேன். நானு சரி. இப்ப போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னால எஸ்ஏ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஆவடியில பேசிட்டு வந்தேன். மாணவர்களும் மாணவிகளும் ஈக்குவலா தான் இருந்தாங்க. நான் ரொம்ப வெளிப்படையாவே இந்த பெண்ணினுடைய மாதவிடாய் பிரச்சனையெல்லாம் பேசின பொழுது
மாணவர்கள் வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. அத சொன்ன பிறகு வந்த ஃபீட்பேக் எனக்கு என்ன அப்படின்னா, இன்னும் கூட அவங்கள பேச வச்சிருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க பேசியிருக்கணும். குறிப்பா மாணவர்கள் கிட்ட இன்னொரு கலந்துரையாடல் வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது நான் 20 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த மாதிரியான உரைகளை வந்து பல்கலைக்கழகத்துல, கல்லூரிகள்ல நான் தந்த பொழுது, அத கேட்ட ஆண்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய பெரிய நல்ல மனுஷங்களா உருவாகியிருக்காங்க. நம்ம வந்து நம்ம வந்து ஒரு துரும்பு தான். உலகத்தையே மாத்த முடியாது. இன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சரி, நேஷனல் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சரி, கொரோனாவுக்கு பிறகுதான் இந்த செல்லினுடைய தேவையும் அதிகரிச்சு, அதன் மூலமா இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களை பார்க்கிற ஒரு இதுவும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இது யாரு கவனத்துல எடுக்கணும்னா அரசாங்கம் தான் கவனத்துல எடுக்கணும். ஒண்ணும் இல்ல, அன்னைக்கெல்லாம் நாமெல்லாம் படிக்க போயில ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் பெரம்பால் அடிச்சா வீட்டுல யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நல்லா அடிச்சிங்களா, ஒழுங்கா கணக்கு போட்டானா, அப்படிதான் நம்மளை கேட்பாங்க. அல்லது மணல்ல முட்டி போட சொல்லுங்க, வீட்டுக்கு வந்தா உப்புல எல்லாம் முட்டி போட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு உரிமை இல்லை, திட்டுறதுக்கு கூட உரிமை இல்லை. தண்ணி அடிச்சிட்டு வகுப்புக்கு போற பையனை இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு வந்தியடான்னு கேட்ட ஒரு +2 டீச்சரை, என் பையன் தண்ணி அடிச்சுட்டு தான் வருவான், நீ யார் அதை கேட்கன்னு போய் பேரண்ட்ஸே கேக்குறாங்க. ரொம்ப கொடுமை. சுதந்திர கொடி ஏற்றின மறுநாள் அந்த கொடி கம்பத்துக்கு அடியில உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஒரு மிகப்பெரிய அவலம் இது. இந்த சூழல் மாறணும்னு சொன்னா 2 பேருமே சமமா வேலை பார்க்கணும். அம்மா, அப்பா, ஆசிரியர், அரசு. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் மேடம். அதாவது பொது வெளியில வந்து பெண்களை வந்து கேலி பேசும் அந்த ஆட்டிடியூடு வந்து அதை குறைக்கிறதுக்கு கல்லூரிகளும் பள்ளிகளும் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத வந்து ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு பொது அமைப்போ இது ஒரு முன்னெடுத்து சென்னா நல்லா இருக்கும். இதுதான் ஆரம்ப புள்ளி. ரேகிங் ஆக்ட் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாமே தான் அரசியல்வாதிகளுடைய தலையீட்டாலதானே இல்ல பிரச்சனை அவங்க புரிய அதிகம். வைக்கணும். அரசியல் பசங்களுக்கு வந்து எப்படி புரிய வைக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நான் பார்த்தது வரைக்கும் இன்னொன்னு என்னன்னா, இந்த காஃப் லவ் இருக்கு பாருங்க, இது வந்து திரைப்படங்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப முன்னெடுத்து செல்லுது. ஆமா ஆமா இந்த ஆமா அவங்களுக்கு என்ன மாதிரி மெச்சூரிட்டி இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆமா. இருந்தாலும் இதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. இந்த திரைப்படம் எடுக்கிறவங்க அன்னைக்கெல்லாம் நிறைய இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த இப்ப கதாநாயகனே வந்து பாருக்கு போய் தண்ணி அடிக்கிற காட்சிகள் வரும்போது முன்ன அது மாதிரி காட்ட மாட்டாங்க. ஆமா இப்ப அதெல்லாம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த காஃப் லவ் ஸ்கூல்ல படிக்கிறவங்க வந்து அந்த காதலை வந்து ஒரு புனிதமா நினைச்சு போர்ட்ரே பண்றது என்னால ஏத்துக்க முடியல. இல்ல, எந்த இப்ப அளவுக்கு அது ஒண்ணு நம்ம செய்யலாம் சார். இந்த அமைப்பின் மூலமாக ஒரு சின்ன ரிப்போர்ட் தயார் செய்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்து அது அரசாங்கத்துக்கு இந்த நாம கொடுக்கிற ரிப்போர்ட்டை அனுப்பி வைத்து அதை வந்து பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரிகள்ல சர்க்குலேட் பண்ண வச்சு அதற்கான ஒரு ப்ராசஸ், ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த செல்போன்ல வந்து சில விஷயங்களை வந்து பேன் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரியான வேலைகளை மத்திய அரசாங்கம் வந்து கையில் எடுக்கணும். அதுக்கான இந்த ரிப்போர்ட்டை நம்ம தயார் செய்து முதல்ல கொடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு இது எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி இந்த கயிறு கட்டக்கூடாதுன்னு ஒண்ணு இது கொண்டு வந்தாங்கல்ல, அதே மாதிரிதான் இதுவும். இது எல்லா சமூகத்தினுடைய ஆண் பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக எடுக்கிற ஒரு முன்னெடுப்பா ஒரு பிரஸ் மீட் நம்ம அமைப்புல இருந்தே கொடுக்கலான்னு என்னுடைய பணிவான கருத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாப்பா மேடம். நீங்க நல்ல ஒரு அற்புதமான கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி மேடம். நன்றி சார். நன்றி, வாழ்த்து. நன்றி சார். நன்றி சார். முருகேஷ் பாண்டி சார் பேசுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வு. சமூகத்தை பத்தி பேசுனீங்க, குழந்தைகளை பத்தி பேசுனீங்க. நான் இன்னைக்கு ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஒரு ஃபுல் டே இருந்து ஒரு 4 செஷன் எடுத்துட்டு வந்தேன். ஒரு தடவை ஒரு 400 குழந்தைகள் பேசியிருப்பேன். காலையில பிரேயர்ல பேசும்போது ஒரு 3 கருத்து எப்பயுமே சொல்லுவேன். இப்படி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு 3 பாயிண்ட் சொல்லுவேன். அன்பு, ஒற்றுமை, சமத்துவம். இதை எல்லாருமே பிடிக்குமாங்க. சிலதுல அந்த சமத்துவத்தை பத்தி அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இருக்காது. அதை கொஞ்சம் விளக்குவேன். இந்த பிடிக்கிறது ஆனா இப்ப வீட்டுல இருக்கா, சமூகத்தை பள்ளியில இருக்கா, நாட்டுல இருக்கா, உலகத்துல இருக்கா, சில கேள்விகள்லாம் கேட்டோம்னா
அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், இதெல்லாம் இங்க இல்லை, இது மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படின்னா இந்த அன்பு ஒற்றுமை உங்களுக்கு பிடிக்குது, ஆனா உலகத்துல இல்ல, நாட்டுல இல்ல, வீட்டுல கூட சில சமயம் இல்லை. இது பிடிச்சது என்ன பிடிச்சது யார் பண்ணான்னு கேட்கும்போது நாங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்ப பண்ணலாம்? இப்பயே பண்ணலாம்னு சொல்லுவாங்க. சரி, எப்ப பண்றதுக்கு என்ன ஒண்ணுமே இல்லை, நல்ல வார்த்தைகளை பேசினா போல ஒரு சில எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு ப்ரேயர் முடிஞ்சு போயிடும். அப்புறம் செஷன் எடுக்கும்போது அன்பை பத்தி பேசும்போது இது இருக்குல்ல, நம்ம அன்னை தெரசா காட்டுவேன். அன்னை தெரசா பார்த்து அன்பு ஒரே ஒருத்தர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணது ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான். அவங்க உலகத்துல ஃபேமஸ் ஆகிருக்காங்க. பாரத ரத்னா இந்தியாவிலேயே பெரிய விருது பாரத ரத்னா வாங்கியிருக்காங்க. அடுத்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, உலகத்திலேயே பெரிய விருது அமெரிக்கான நோபல் பரிசு. அடுத்து புனிதர் பட்டமும் வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அன்பு. அன்பு இவ்வளவு சாதிக்க முடியும், அன்பு எல்லா பிரச்சனையும் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு மட்டுமே இதை பற்றி பேசிட்டு வருவேன். இதுக்கு ரொம்ப பேர், சில பெரிய அன்னை தெரசா ரொம்ப பேருடைய கைடன்ஸ் இது இருக்கும். இந்த பிளாஸ் கார்டு மாதிரி பிளாஸ் போர்டு எடுத்துட்டு போவேன் நான் சில உங்களுடைய படரோட. உங்களுடைய உரை ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கல்லூரியில அந்த ஸ்கூல்ல நீ சொன்ன மது பிரச்சனை எல்லாம் இருந்தது. அவங்கள்ட்ட அந்த ஏஹெச்எம் தான் இருந்தார், ஹெச்எம் இல்லை. ஏஹெச்எம் பேசிட்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிக்யர்மெண்ட் வந்தா எனக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் இருக்காங்க, நாங்க சப்போர்ட் பண்றது ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஈவினிங் தான் அந்த கவுன்சிலிங் பண்றவர்கிட்ட பேசினேன் நான் சப்போர்ட் பண்றேன், பட் அவங்க நம்மளை அப்ரோச் பண்ணணும், நம்மளே போய் கேட்க வேணாம். நான் கோஆர்டினேட்டர் என்ன பண்ணலாம், அவங்க இது பண்ணலாம். பட் அது சமூகத்துடைய நம்முடைய பொறுப்பு இதுல ரொம்ப இருக்கு. அதான் நான் உணர்றேன். அவங்க குழந்தைகள் தப்பு சொல்லவே தேவையில்லை. பெரியார் என்ன சொன்னாரு, பெண்கள் கையில இருந்த கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுக்க சொன்னாரு அந்த காலத்துல. அது எவ்வளவு நாள் ஆச்சு நமக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனை என்ன, குழந்தைகள் கையில் இருக்கிற மொபைலை பிடிங்கிட்டு மறுபடியும் புத்தகத்தை தான் கொடுக்க முடியும். புத்தகம் தான் மாற்று, வேற எதுவுமே கிடையாது. அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புத்தகங்கள் இப்பெல்லாம் ஒரு 4 வயசு குழந்தை எழுதுது, 9 வயசு குழந்தை எழுதுது, 11 வயசு. அந்த புக்குடைய சாம்பிள்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த புக்கு ஒசூர் ரிலீஸ்ல இது மாதிரி குழந்தைகள் ஒசூர் புத்தகத்துல புத்தகம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அந்த குழந்தைகளோட உரையாடுனேன். ஒரு 6ஆவது படிக்கிற குழந்தை ஒரு புத்தகம் எழுதிட்டு ஏற்புரை வழங்குதாங்க. குழந்தைகள்ட்ட திறமை இருக்கு, அதை நம்ம வழிநடத்தி செல்றதுக்கு தான் ஆளுகள் இல்லை. அதுதான் என்னுடைய பார்வையா இருக்கு. நீங்க உங்களுடைய சேவை ரொம்ப சிறப்பா இருக்கு. தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். சிவகுமார் சார் பேசுங்க. வணக்கம் மேம். ரொம்ப வணக்கம் சார். சிறப்பான உரை கேட்டா என்ஜாய்டு ஒரு டாக். ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஜெய்பீம் படத்துல ஆரம்பிச்சு கலங்கோதும் இளங்காட்டு கலங்காதே இருளாத நாடு உண்டோன்னு அருமையான ஒரு பாட்டு பாடுங்க, ஆரம்பி பாடுங்க. உடல் மன இருக்கும், உடல் நோய் பற்றிய இருக்குன்னா எங்க அந்த இருக்கெல்லாம் எங்களுக்கு இருக்கு. ஒண்ணு இல்லாத யூடியூப் பார்க்க வேண்டியது, மூட்டு வழியா வந்தா யூடியூப் பார்க்க வேண்டியது, காலேஜ்ல வந்தா யூடியூப் பார்க்க வேண்டியது, இந்த இருக்க எங்களுக்கு எல்லாம் இருந்துட்டே இருக்கு. வயதாக எங்களுக்கு இருக்கு. அது ஒண்ணு. அதை விட சிறப்பா அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் அந்த சின்ன அந்த பாலியல் பலாத்காரம் பத்தி சொன்னீங்க. நீங்க ஈவினிங் டீ சாப்பிட்டு நாங்க உட்காந்து டிவி பார்க்கிறோம். ஒரு நியூஸ், 4 வயது பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் நியூஸ் கேட்டோம். வயசு அப்படியே என்ன கேட்காம அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டோம். 4 வயது பெண் குழந்தை பலாத்காரம் இது சொன்னதுதான் கேட்டாங்க. டெய்லி ஒரு பலாத்காரம், டெய்லி ஏதாவது ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. என்ன இந்த மாதிரி சொசைட்டில வாழ்றோம்னு தெரியல. இதெல்லாம் அப்ராட்ல இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியல. அது எல்லாம் பாத்துக்கிறாங்க. குழந்தைகளை எப்படிதான் பாதுகாக்கிறது தெரியல. ஆனா இத பத்தி ஒரு டாக் டாக்டர் ஷாலினியுடைய டாக் நேற்று கேட்டேன். டாக்டர் ஷாலினி நேற்று ஒரு டாக் டாக்கிங் அபவுட் பாடகி சின்மையுடைய குழந்தையை பற்றி அவங்க சொன்ன கமெண்ட்டுக்கு ரொம்ப இதுல சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. 2 வயது குழந்தை, சின்மைக்கு 2 வயது குழந்தை. அவங்க அப்பா, அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹக் பண்ணக்கூடாது, முத்தம் கொடுக்கூடாது, சின்ன கண்டிஷன் போடுறாங்க. வாட் டைப் ஆஃப் திஸ் கண்டிஷன் கேட்கிறாரு ஒருத்தர். அந்த இது இன்டர்வியூ எடுக்குது ஷாலினி கிட்ட. கரெக்ட் தான்ன்றாங்க. சின்மையை சொல்றது கரெக்ட் தான்.
அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்தாலும் முத்தம் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தையோட பர்மிஷன் வாங்கல்றாரு. ஸ்டபனா மேடம் சொல்றாங்க, ஷாலினி மேடம், ஸ்டபனா ஈவன் இஃப் இட் இஸ் ஹர் ஃபாதர், he should get the baby's permission whether I can give you, whether can I give you, whether I can give you. அப்படிதான் குழந்தைங்க சொல்லி வளர்க்கணும். அப்பதான் குழந்தைங்களுக்கு டாய்லெட் போனா காலால கூட can I wash your legs அப்படிதான் only if not, if only if she gives permission, even if it is her father, even if it is her mother, even if it is her grandfather. குழந்தைகளை கேட்டுதான் செய்யணும். 2 வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுக்கணும். அப்பதான் குழந்தைகளுக்கு அந்த யாரும் டச் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஃபீலிங் வரும். யாரும் இங்கேயும் இது வரணும். ரொம்ப ஸ்டபனா ஆர்கியூ பண்றாங்க. அந்த கேள்வி கேட்கறது அப்பா கூடவா அம்மா கூடவா, குழந்தைங்களுக்கு ஹக் பண்றதுக்குள்ள உரிமை இல்லையா, ஒரு முத்தம் கொடுக்கறதுக்குள்ள உரிமை இல்லையா, அப்பா கூட அப்பாவா இருந்தா கூட அப்படிதான் வளர்க்கணும். மேல்நாட்டுல அப்படிதான் வளர்க்குறாங்க. இங்கேயும் அந்த கலாச்சாரம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. நீங்க சொல்றப்ப அதெல்லாம் தேவைப்படுது. ஆண்கள் வளர்க்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெண் குழந்தைகளுக்கு இப்படி அப்பாவா இருந்தாலும் அந்த பெண் குழந்தை சொல்றதுக்கான உரிமை அப்பாவுக்கு இல்லைன்றது ஒரு புதிய கோணத்துல புதிய பார்வையா நான் பார்த்தேன். அதை ஐ வாண்ட் டு ஷேர். உங்க பேச்சு அருமையா இருந்தது. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. நன்றி தேங்க்யூ. நன்றி 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 மேம். நன்றி சார். தேவேந்திரன் பேசுறீங்களா? எஸ் சார். வணக்கம்மா. வணக்கம். அதாவது இன்னைக்கு வந்து தலைகளை கடந்து வாழ் அப்படின்ட்டு நம்ம ஒரு தலைப்பை எடுத்து பேசியிருக்கீங்க. உரை ரொம்ப அருமையா இருந்தது. என்னன்னா, நம்ம எப்பொழுதுமே ஒரு செயல்பாடு செய்யும் போது ஆண்களும் செய்கிறார்கள், பெண்களும் செய்கிறார்கள் பொழுது, நம்ம பெண்கள் செய்யும் போது நம்ம அதை தனிமைப்படுத்தி சொல்கிறோம். பெண்களும் செய்திருக்கிறார்கள், பெண்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசும்போதே அந்த உரையாடல்களிலே பெண்களை தனிமைப்படுத்துவதாகத்தான் இருக்கு. அப்போ இதுல சமத்துவம் என்பது இல்லை. அதே போல ஒரு ஆண் மாணவன் அல்லது ஒரு இளைஞன் எங்க போகிறான் அப்படிங்கிறத கேட்கறதுக்கோ அல்லது அதை தட்டி கேட்கறதுக்கோ அல்லது அறிவுரை சொல்றதுக்கோ இங்க இருக்கிற பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. அதுவே ஒரு பெண் வெளியே போறாங்க, எங்கேயாவது வரதுக்கு தாமதம் ஆயிடுது அப்படிங்கிறதுனால நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இன்க்ளூடிங் ஒரு வகுப்புக்கு அவங்க போறாங்க அல்லது ஏதாவது பயிற்சி செய்யறதுக்காக போறாங்க அப்படின்னா கூடமே அங்க நிறைய தடைகள் இருக்கு. இதனாலவே நிறைய மகளிர் வெளியே வர முடியாம இருக்கு. ஏன்னா எனக்கு கண் தெரிந்த வரைக்குமே நிறைய பள்ளி கல்லூரி மாணவிகள் பார்க்கும்போது அவங்களுக்கான தேடல் நிறைய இருக்கு, திறமை நிறைய இருக்கு. ஆனா ஏன்டா வில்லேஜ்ல பிறந்துட்டுமே, ஒரு கிராமப்புறத்துல பிறந்துட்டுமே இப்படிப்பட்ட தடைகள்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த திறமைகள், அவங்களுடைய அதாவது என்ன இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதாவது நடைமுறைப்படுத்தும் நினைக்கிற எல்லாமே மறைந்து போயிடுது. இதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய தமிழ் அமைப்புகள்லையோ அல்லது பல ஒரு தன்னார்வ தொண்டுகள்லையோ பார்த்தீங்கன்னா பெண்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கையில தான் இருக்கு. அதுக்காக பெண்களுக்கான எனக்கு உரையிலே சொன்னேன், பயம்தான் மிக முக்கியமான. ஆமா, அது ஏன்னா பெண்களுக்கான அது ஏன் அது பெண்களுக்கு திறமை இல்லாமலோ அல்லது அதை கலந்து கூடாதுன்னு நினைக்கல, ஆனா அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. மகளிரை அங்கீகரிக்காதது தான், அவங்களுடைய உரிமையை நம்ம தர மறுக்காதது தான். நம்ம யார் அவங்க உரிமை தரதுக்கு? ஆனா அந்த உரிமையை நாம் தருவதாக தந்தாதான் அவங்க சுதந்திரம் நினைக்கிறாங்க. முதல்ல அந்த மனப்போக்கை நம்ம மீட்கணும். இப்படியான செயல்பாடுகள் தான். உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம், நான் ரொம்ப ரிமோட் வில்லேஜ், ரொம்ப ரொம்ப கிராமம் என்னுடைய ஊரு. அந்த ஊர்ல எங்க குடும்பம் தான், நானும் எங்க அக்கா மட்டும்தான் முதுகலை படிச்சவங்க. அக்கா எம்ஏ முதல் எம்ஏ பட்டங்க. அதன் பிறகு டாக்டரேட் வரையில வந்தது நான் மட்டும்தான். டாக்டரா ஒரு 2 பேர் வந்திருக்காங்க, என்ஜினியரா ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஆனா அது அப்பவே ஒரு 10,000 தலைகட்டு இருக்கிற ஒரு கிராமம். அது 5 பேர் தான் நாங்க படிச்சு மேல வந்தோம். அதுல நீங்க சொன்னீங்கல்ல, உரிமையை யாரும் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, உரிமை எனக்கு இருக்குங்கிறத நான் முதல்ல உணரணும். இப்ப அவங்க முத்துமாலைக்கு நல்லா தெரியும், என்னுடைய துறையில நான் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் நிர்வாகம் என்னுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அப்ப நான் விதைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் விதைச்சதுனால அவங்க அதற்கு உரிய அங்கீகாரத்தை தந்தார்கள், உரிய மரியாதையை தந்தார்கள். இன்றைக்கு நான் ஓரளவுக்கு வெளியில சொசைட்டில தெரிகிறேன்னு சொன்னா எத்திராஜ் காலேஜ் தான் எனக்கு மிகப்பெரிய போடியம். அது
அப்ப அது எங்கிருந்து வந்ததுன்னா, எனக்கு எங்க அம்மா அப்பா கொடுத்த அந்த தைரியம். எங்க அப்பா சொன்னாரு, படிச்சுக்க, என்னால சொத்தெல்லாம் தர முடியாதுன்னாரு. அப்ப படிப்பை நம்பி சரியான திசையில பயணப்படுவதற்கு அவர்கள் தொடர்ந்து கவனம் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, கண்காணிச்சாங்க. கொஞ்சம் லேட்டா போனா எங்க அம்மா தொடப்பத்தை தூக்கிடுவாங்க. 8 மணிக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க என்ன வெளியில வேலை எல்லாம் கேட்டாங்க எங்க அம்மா. ஆனா அதன் பிறகு நான் மேடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்தது. பக்கத்துல என்னோட இருந்த பொழுது அவங்களுக்கு என்னுடைய வளர்ச்சியை பார்த்து பிரமிச்சு போனாங்க. இது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நான் இப்ப இந்த இதுல நான் சொன்ன அத்தனையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்துமே சில விஷயங்களை பார்த்து புரிஞ்சு பேசுனதுதான். எனக்கும் நிறைய அவமானங்கள் வந்த காலகட்டத்துல நான் வந்து சோர்ந்து போய் நான் அழுதுகிட்டெல்லாம் இருந்ததே இல்லை. கல்லூரியில எப்பவுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். நிறைய பேரு என்னை பார்த்து கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்க எப்படி அப்படின்னு. அத வந்து ஏத்துக்க பழக்கப்பட்டுக்கிட்டேன். அதுல இருந்து எப்படி வெளியில வர இன்னும் கூட எனக்கு தொல்லை கொடுக்குறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நான் அதை இப்ப கண்டுக்கிறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு விஷயம் வந்து புத்தர் தான். கொடுத்ததை அவங்களே திருப்பி எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த இது ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு ஆணிற்கும் நாம் தர வேண்டியிருக்கு. ஏன் அவன் போதையில போறான், ஏன் அவன் கஞ்சா எடுக்கிறான், இன்றைக்கு ஏன் 8வது 8, 5, 13 வயதுல அவன் கஞ்சா எடுக்கிறதுங்கிறது பியர் பிரஷர்னு நம்ம வந்து தூக்கி போட்டுட்டுலாம் போக முடியாது. புத்தர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த முதல் கோப்பை அப்படிங்கிறது, முதல் வாய் ருசித்தல் அப்படிங்கிறது முதல் ஒரு முறை தானே நம்ம குடிக்கிறோம், பரவாயில்ல என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறதையே மறுபடி குடிக்க தோண்டும். அது ஒரு பிரெஞ்சு பழமொழி. அப்போ முதல் வாயவே நான் வந்து தவிர்த்துட்டேன்னு சொன்னா அது என்ன ருசியா இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. அந்த மனநிலையை தயார் செய்வதுதான் நம்முடைய வேலை, அல்லது ஆசிரியருடைய வேலை, பெற்றோருடைய வேலை. அதனால நீங்க பெண்கள் வெளியில வரலன்னு நினைக்காதீங்க. அந்த தடை அவங்கதான் உடைச்சு வெளியில வந்தாங்க. நம்ம இன்னும் சொல்லப்போனா பெண் விடுதலையை ஆண்கள் தான் பேசியிருக்காங்க. அது பாரதியா இருக்கட்டும், அன்னைக்கு இருந்த ராஜா ராம்மோகன் ராமா இருக்கட்டும், ஜோதிராவ் ஃபுலேவா இருக்கட்டும், ஐயன் காளியா இருக்கட்டும், வீரேசலிங்க பந்துலுவா இருக்கட்டும், ஒரு பெரிய புரட்சி வெடிச்சிருக்கு. அவங்க எல்லாருமே பெண்ணுக்காக நின்னு இருக்காங்க. ஆனா பெரியார் இந்த மண்ணுல எவ்வளவு பெரிய விஷயத்த ஐயா அழகா சொன்னாரு. கரண்டிய விட்டுட்டு பேனாவை எடுக்கணுங்கிற ஒரு காலத்தை நம்ம கற்றுக் கொடுத்தது வந்து பெரியார் தான். நகையோட இருக்காத, அறிவு புத்தகங்களோட இருன்னு சொன்னது பெரியார். ஒரு சட்டமா தந்து டாக்டர் அம்பேத்கர் தான். அப்போ சட்டம் இருக்கு, நடைமுறையில வாய்ப்புகள் இருக்கு, நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு பூட்டு போட்டுக்கிறதுங்கிற அந்த இதை உடைக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, தனிநபருடைய பொறுப்பு அது. ஆனா அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம தான் வந்து வழங்கவே இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நிச்சயமா வந்து அந்த பாதுகாப்பின்மை ஒரே காரணத்தினால் மட்டும்தான் அவங்களால வெளியே வர முடியலங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. இல்ல இந்த இப்போ நேற்றுக்கு திருச்சி கொள்ளிடம் பாலத்துல ஒரு 10 வயசு குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்கிறாங்க. என்னென்னவோ வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளை போச்சுங்கிறாங்க. அப்போ வெளியில விளையாடும் பொழுதே தாய் தகப்ப வந்து யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதங்கிறத சொல்லி தரணும். வெளியில வாசல்ல விளையாடும் பொழுது தாய் தகப்பனுக்கு கண்ணு கவனமா இருக்கணும், எங்கட விளையாடுறான் நம்ம பிள்ளைங்கிறது. வெளியில இடம் இல்லைன்னா வெளியில தான் விளையாடுவாங்க. இப்ப விளையாடுற பிள்ளைய கவனிக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு கடைக்கு அனுப்புறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் நீங்க வெயிட் பண்ணலாம். 6வது நிமிஷம் யோசிக்கணும், பிள்ளை வரல நம்ம இறங்கி போலாம். சோம்பேறியா உட்காந்துட்டு நான் வீட்டுல டிவி பார்ப்பேன், சீரியல் பார்ப்பேன்னு உட்காந்துருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தாயும் தகப்பனுமே இப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய கால நெருக்கடியில நம்ம இருக்கிறோம். சரிங்க மேம், ரொம்ப நன்றிங்க மேம். உரை ஆனா ரொம்ப மிகச் சிறப்பா இருந்தது. அதாவது ஒரு நேர் எண்ணங்கள்ல வந்து கொண்டு போனீங்க உரைய. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி. நன்றி நன்றி தேவேந்திரன். மாலதியம். வணக்கம் மேடம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது மேடம். நீங்க ஒண்ணு சொல்லிக்கிட்டே வந்தீங்க. முதுகுல குத்துறத பத்தி சொன்னீங்க, துன்பத்தெல்லாம் நம்ம ஒத்துக்கணும், மனசை பக்குவப்படுத்தணும், அன்பா இருக்கணும், இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்க. நான் வரும்போதே எனக்கு அப்படியே மனசுல ஓடிச்சு, இந்த டாக்டரா படிச்சவங்களுக்கே இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்க, நீங்க அந்த டாபிக்கை கொண்டு வந்துட்டீங்க மேடம். அது உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அதை கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி ஒரு வாரம் என்னால தூங்க முடியல. அந்த பொண்ணுடைய சம்பவம் என்ன ரொம்ப குலுக்கிட்டு இருக்கு. ஆமா மேடம். அதே நேரத்துல ஒரு ஆண் மருத்துவரே வந்து கண் கலங்கி சொல்றாரு. அதாவது அந்த ஆட்டு கசாப்பு கடையில அந்த ஆடை தோலை உரிச்சிட்டு இப்படி விரிப்பானுங்க, 2 தொடைய தனியா பிரிப்பானுங்க, அந்த மாதிரி பிரிச்சு போட்டிருக்கான். அவன் எவ்வளவு பெரிய நய வஞ்சகன், எவ்வளவு ஒரு வன்கொடுமையாளனா அவன் இருந்திருக்கணும். இப்ப எவ்வளவு
மண்டைக்குள்ள போயிருக்கும். அதை கேட்கவே முடியல மேடம். நம்மளால படிக்கவும் முடியல, அதை நம்மளால ஆ. அதை காதை கொடுத்து கேட்க கூட முடியாத ஒரு கேட்க முடியல. விஷயத்த நீங்க இந்த நல்லா யோசிச்சு மாதிரி பாருங்களேன். நாமளே பெண்ணா வந்து யாரோ நம்மள கொஞ்சம் இப்படி இப்படி பார்த்தாலே நம்ம இப்படி இப்படிப்போம். அப்ப ஆமா கேட்டா மேடம். அப்படி மூடுவோம். நம்ம தொடைய இருக்கணும், விரிச்சு வைக்க மாட்டோம். அப்ப பயாலாஜிக்கலா அவ்வளவு கான்சியஸா இருக்கிற ஒரு பொண்ணை வந்து விரிக்கிறான்னா அவன் எவ்வளவு கொடூரனா இருக்கணும். அதுதான். எனக்கு விசாரணையே வேண்டாங்கிறேன். ஆமா இங்க மேடம். நான் ஒரு Facebookல போட்டேன், டெமோக்ரஸின்னு பேசி 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 கொலை செய்யறவன், இந்த மாதிரி பாலியல் வன்முறவு செய்யறவனுக்கெல்லாம் தனியா அவனை விசாரிக்கிறேங்கிற பேர்ல ஏசி நம்ம கொடுத்து உட்கார வைக்கிறானுங்க. ஏன்னு கேக்குறேன். கரெக்ட் மேடம், கரெக்ட். உட்கார வைக்கணும். நான் இதைதான் மேடம் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் மேடம். நீங்க இதை சொல்ல வந்துட்டீங்க. அதே நேரத்துல நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரியுமே வந்து கொஞ்சம் பெண்கள் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும், நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி அந்த பிள்ளை அந்த இடத்துல படுக்காம இருந்திருந்தாலும் இந்த நிலைமை இன்னைக்கு அவளுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரியும் நமக்கு யோசிக்க தோணுது. அவளுக்கு அந்த ஏசி நம்ம பார்த்ததுமே எப்படி இந்த பிள்ளை இதுல போய் தூங்குனான்னு தான் எனக்கு தோணுச்சு. நமக்கே பயம் வராதா அந்த மாதிரி ஒரு ரூம்ல போய் தூங்குறது? ஆமா ஆமா. அதுவும் ஒண்ணு நம்ம யோசிக்க வேண்டியது. அதனால பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே சொல்லி தரணும். எல்லாத்தையும் நம்ப கூடாது. இப்படி எல்லாம் இருக்கு உலகம் அப்படின்றது நம்ம வந்து பெண்களுக்கும் சொல்லி தரணும், ஆண்களுக்கும் சொல்லி தரணும் மேடம். ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி தரணும். அது ரொம்ப நாளாவே வந்து இதை பேசித்தான் இருக்கிறாங்க எல்லாருமே. பெண் பிள்ளைகளை மட்டும் பொத்தி பொத்தி வளர்க்க கூடாது, ஆண்கள் பிள்ளைகளுக்கும் இந்த காலத்துல எல்லாத்தையும் சொல்லிதான் கொடுத்துதான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம காலத்திலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு மிருகத்தனமான வேலைகள்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னதான் நம்ம இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இது மாறவே மாட்டேங்குது. பாஞ்சாலி காலத்துல இருந்தே அது வந்துகிட்டே இருக்கு. ஆமா மேடம். பெண்கள் இருக்கிற வரைக்குமே இத மாதிரி நம்ம வாழ்நாள்ல எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி விஷயங்களை கேட்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஒரு பெண்ணா அதை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். நீங்க பேசினது இந்த உரை வந்து ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரியான இந்த உரையா இருந்தது மேடம். ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி. தேங்க்யூ மேடம். வாங்க வேலை மேடம். வணக்கம் மல்லிகா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? என்னுடைய நெருங்கிய அக்கா அவங்க, ரொம்ப தோழியர் எங்களுக்கு. நாங்க ரெண்டு பேரும் அவங்க வளமையா உங்க பேச்சு எனக்கு தெரியும் ரொம்ப. ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப மனதை தொடக்கூடிய ஒரு பேச்சாக உங்க பேச்சு இருந்தது. அது இன்றைய சூழலுக்கு வந்து மாலதியம் சொன்னது மாதிரி ரொம்ப ஒரு நெருடலான ஒரு சூழல்ல நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2-3 நாட்களாக அந்த செய்தியை காதில் விழுந்ததுல இருந்து ஒரு மாதிரியாக மனதை பிசைந்து கொண்டேதான் இருந்தது. என்ன இப்படி உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், என்னைக்குதான் இந்த உலகம் மாறும்? நீங்க சொன்ன மாதிரி பாஞ்சாலி காலத்துல இருந்து பெண்ணுக்கு என்ன, பெண்ணுன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவளை வந்து ஒரு போகப் பொருளாகவே தான் இந்த உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது பெரிய அறிஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அப்படிதான் பாக்குறாங்க. ஒரு போகப் பொருள். அந்த பொருள் கிடைக்கும் போது அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை பழக்க வழக்கம், அதுதான் ரொம்ப முக்கிய காரணம். போதை பழக்க வழக்கம். நம்ம அந்த காலத்துல ஒரு கள்ளச்சாராயம்னு சொல்லுவோம், ஒரு கல்லுல ஒரு கல்லுவாங்க, அந்த மாதிரிதான் குடிப்பாங்க. அது ஓரளவுக்கு ஒரு போதையை கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு பாருங்க, விதவிதமா என்னென்னவோ சொல்றாங்க, என்னன்னே தெரியல. அதுவும் நீங்க கூட பெண்கள் கல்லூரியிலேயே பணிபுரிஞ்சீங்க. நான் பெண்கள் கல்லூரி, அதுக்கப்புறம் அரசு கல்லூரியில பாத்தீங்கன்னா பையன்களை நான் ரொம்ப அது மாதிரி ரொம்ப சந்திச்சிருக்கேன். அந்த சூழல்லாம் அப்படியே வருவான், அவனை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் அவனை எப்படியாவது அன்னைக்கு வெளியில தள்ளதான் நாங்க பார்ப்போம். ஏன்னா ஏதாவது பெண் குழந்தைகளும் ஆணும் சேர்ந்து படிக்கக்கூடிய கல்லூரி ஏதாவது நடந்துடக்கூடாது பாருங்க, அதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அப்படி சில வேலைகள்ல சூழல் அமையும், பாதுகாத்துருவோம்னு வச்சுக்கோங்க. என்னதான் சொல்லி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி அவன் திருந்திதான் ஆகணும், ஆண்கள் தான். ஆனா இந்த போதை பழக்கத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்றை கொண்டு வரணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி வெளிநாடுகள்ல என்ன போதை அருந்தாமலா இருக்காங்க, இவ்வளவு ஒரு கொடூரம், ஏன் இவ்வளவு வக்கரம்? எனக்கு அதுதான் நேத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அதைத்தான் நினைச்சு பார்த்தேன். ஏன் இவ்வளவு வக்கரம்? ஏன் இப்படி ஒரு குழந்தைய சிதைக்கணும்? அவ்வளவு என்ன ஆங்காரம் அவனுக்கு? இப்படி எல்லாம் தான் நினைச்சு பார்த்தோம். அதை ரொம்ப நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த முடிவையும் சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் வந்து நம்ம பசங்களை வளர்க்கறது எல்லாரும் வளர்க்கதான் செய்யறாங்க. ஆனா அவனை அதையும் தாண்டி ஒரு வளர்ப்பு, இந்த சமுதாய வளர்ப்பு இருக்கு அவனுக்கு. வீட்டுல பெற்றோர்கள் வளர்ப்பது என்பது ஒன்று, இந்த சமுதாயமும் அவனை வளர்க்கிறது இல்லையா?
அந்த சமுதாய வளர்ப்பும் சமுதாயமும் நிறைய மாற வேண்டியது இருக்குது. அதுக்கு நம்மள மாதிரி உள்ளவங்க பேசுறது மூலமாகவும், நீங்க நிறைய இப்படி போகக்கூடியவங்க, பேசக்கூடியவங்க, அது மாதிரி நிறைய நம்ம செய்யணும். அதுல இன்னைக்கு இந்த ஒரு நீங்க இங்க பேசுனது கூட நமக்கு இது யூடியூப்ல போகுது. அது கேட்கும்போது நிச்சயமா பலருடைய மனம் மாறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் மிக மகிழ்ச்சி நமக்கு. அந்த வகையிலே உங்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களை ரொம்ப நாளைக்கு பிறகு பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, வணக்கம். தமிழக அரசுக்கு நாங்க இந்த ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டிக்கு பெண்கள் அமைப்புல இருந்துதான் நாங்க ஒரு 10-15 பரிந்துரை கொடுத்திருந்தோம். அதாவது ஆமா, சாதி ரீதியில அணுகிறது, கயிறு கட்டி அடையாளப்படுத்துறது, அந்த நாங்குநேரி பிரச்சனை வந்ததுல அந்த பையனை அடிச்சது அந்த விஷயத்துல. அப்போ எங்களுடைய பாயிண்ட்ஸ் நாங்க கொடுத்த அந்த கருத்துக்கள் ஒன்று கூட ஜஸ்டிஸ் சந்துரு நிராகரிக்கல. சரி சரி சரி. ஆமா, ஏன்னா நாங்க சாதிக்கு சப்போர்ட்டாவோ அப்படிலாம் நாங்க பேசவே இல்லை. மாணவர்களுக்கு எது சரிங்கிறத மட்டும் நாங்க பரிந்துரையா வச்சோம். அந்த மாதிரிதான் நம்ம இதையும் அணுகணும். நானும் யோசிக்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு அதுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது தோணுது. நிஜமாவே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இன்னொரு கட்டத்துக்கு நம்ம இதை சிந்திப்பதற்கு. நன்றி நன்றி. மகிழ்ச்சி. நன்றி நன்றி மேடம். வாங்க வசந்தி மேடம் சொல்லுங்க. வேலம்மா மேடம் கேட்டாங்கல்ல, அதாவது மற்ற கண்ட்ரிலலாம் என்ன பண்றாங்க, மற்ற நாடுகளில் இது நடக்குதா, இது இந்த மாதிரி ரொம்ப குறைச்சலாம் நடக்குது. ஒரு கிளாஸில் இப்போ என்னோட கிளாஸ்லாம் அவங்க அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறது எல்லாமே இப்போ யாருமே ஒருத்தருமே கண்டுக்க மாட்டாங்க முதல்ல. அதாவது அவங்க ஷார்ட் ட்ரெஸ் போட்டுட்டு வருவாங்க. ட்ரெஸ் கோடு இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் சில சமயம் வெளியிலலாம் பார்க்குறோம், பீச்சிலலாம் பார்க்குறோம், நிறைய அவங்க அவங்க அழகாவும் இருக்கிறாங்க, நல்லாவும் போட்டுட்டு வராங்க. ஆனால் ஒரு பையன் கூட சீன்றது கிடையாது. ஒரு பையனோ அதை போய் தொடுறதோ, அவளை போய் தொடுறதோ, அப்புறம் அப்படியே வெறிச்சு வெறிச்சு பார்க்குறதோ. நம்ம புடவை கட்டிட்டு போய் நின்னாலும் நம்மளை வெறிச்சு பார்ப்பாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்னா அந்த காலத்தில் நாங்கள் மெட்ராஸ் லைப்ரரிக்கு என்னால் போக முடியாது. நான் காலேஜில் படிக்கும்போது ஸ்டெல்லா மேரிஸில் படித்தேன். அந்த இதில் சேப்பாக் இதில் பிஜி ஹாஸ்டலில் இருந்தோம். நாங்கள் ஒரு குரூப்பாக தான் மெட்ராஸ் லைப்ரரி சென்ட்ரல் அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு தனியாக ஒரு பொண்ணு போக முடியாது அந்த காலத்தில். அந்த காலத்துலையும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ வன்முறை இல்லை. நம்ம மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வச்சுருக்குறாங்க. நீ அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால் அவனுக்கு எல்லாமே போயிடும். இன்னொன்று அந்த ஃபெமிலியாரிட்டி எப்படி உங்களை அந்த சக மாணவியை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணணும். நம்ம ஊரில் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக வச்சிடறோம். இந்த பக்கம் ஒரு ரோவில் பசங்க உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு கேர்ள்ஸ் உட்காந்துருப்பாங்க. பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. நீங்கள் அதை சாதாரணமாக ஆக்குங்க, முதல்ல இருந்தே சாதாரணமாக ஆக்குங்க. இது இப்போ தனி இல்லை, இந்த ரெண்டு ஜெண்டரையும் ஒன்றாவே ஆனால் பழக்க வழக்கங்களை ஒரு வரைமுறை சொல்லி 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 முதல்ல இருந்தே கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக காமனாக போயிடும். அது இல்லாமல் திடீர்னு இன்னொரு ஜெண்டர் கூட பழக்கவே தெரியாத நிலையில தான் இந்த மாதிரி நடக்குது. ஸோ அது ரொம்ப தப்புன்னு நான் சொல்றேன். முதல்ல இருந்தே அந்த ஜெண்டர் சொல்லிட்டு இருக்கணும். முதல்ல இருந்து சொல்லணும் இது ஒரு பொண்ணு தான், நீ ஒரு ஆணு, இதனால பெரிய வித்தியாசம் கிடையாது. அந்த பழக்கத்துல அது ஃபெமிலியாரிட்டி வந்துட்டே இருக்கு. இப்போ என்ன ஆயிருதுன்னா, நீங்க தனித்தனியா வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த வாலட்டைல் சிச்சுவேஷன் வருது. வாலட்டைல் அப்படி எரிமலை மாதிரி வெடிக்கிறது. கல்யாணத்துப்பவே அப்படிதான் பண்றாங்க. நீங்க கல்யாணத்துக்கு மட்டும்தானே நீங்க பார்க்க முடியும், ஒரு பையனை பேச முடியும். அதுக்கு முந்தி பார்க்கவோ பேசவோ முடியாது. அது பார்த்து பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முத்திரை குத்திடுவாங்க. அந்த பையனை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், வேண்டாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நடைமுறையில் நிறைய மாற்றணுங்க. ஒரு இடத்துல மட்டும் மாற்ற முடியாது, நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. இந்த ஊரில் எந்த ட்ரெஸ்ஸு, அவ பக்கத்துலேயே ஒரு பையன் உட்காந்துருப்பான், இவ ஷார்ட்டாக தான் போட்டுட்டு பையனோட லேப்லலாம். ஆனால் அந்த பையன் தொடமாட்டான், அவளை தொடவே மாட்டான். நல்ல அழகாக டீசெண்டாக பேசுவாங்க, எல்லாரும் காரில் போவாங்க, ஒன்றா தான் பழகுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபெமிலியர் ஆயிடுச்சு அந்த சுச்சுவேஷன். பீச்சிலலாம் அத்தனை பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் போய் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க பாட்ட போகிறாங்க, அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம புடவை கட்டிட்டு போனாலும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு போனாலும் பார்க்க மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம ஊரில் மற்றவங்களை பார்க்குறதே வேலையாக போயிடுச்சு. ஸோ இதை இந்த பார்க்குற கோணமே மாறணும் முதல்ல. ஸோ இது அடிப்படையில் 1ஆம் கிளாஸ்லேருந்து அதை ஆரம்பிக்கணும். திடீர்னு காலேஜில் வராது, 1ஆம் கிளாஸ்லேருந்து. இது நான் சொல்லணும்னு நினச்சேன். நல்ல வேளை வேலம்மா மேடம் சொன்னாங்க. இதுதான் என்னோட பார்வைங்க. நீங்கள் மற்றவங்கள பேசு.
நன்றி நன்றி மேடம். சித்ரா வாங்க. மேடம் ஒரே நிமிஷம். இந்த பெண் 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 அமைப்பு அது நர்மதா மேடம் அந்த அமைப்போட சேர்ந்ததா நீங்க வச்சிருக்கிறது? யார் யார்கிட்ட கேக்குறீங்க சார்? அவங்க இவங்க மல்லிகை மேடம். நம்ம பேச்சாளர் மல்லிகை மேடம். ஆமா ஆமா, இல்ல நர்மதாவோடது இல்ல, இது வேற ஒரு அமைப்பு. சரி, அப்பனா அந்த அமைப்பை பத்தி எனக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். சரி சரி சரி. சித்ரா பேசுங்க. வணக்கம் மேம். ரொம்ப சிறப்பான உரை. இன்றைய கால சூழ்நிலைக்கு ரொம்ப ரொம்ப நான் காலைல பத்திரிகையை படிக்கும்போது உண்மையாவே நான் ரொம்ப அழுதேன் நான். ஏன்னா நிகழ்வு வந்து தொடர்ந்து பெண்களுக்கு வந்து பெருமையா நடந்திருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? எவ்வளோ அறிவியல் முன்னேற்றம் வந்துமே இன்னைக்கு ஏன் இப்படி பெண்களுக்கு நிலைமை ஏற்பட்டிருக்கு? அப்ப பெண் வந்து ஏதோ ஒரு படிப்பறிவுக்காக மட்டும்தான் வெளியே வந்திருக்காளா? தன்னை வந்து எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சுய அறிவுன்னு வந்து அவளுக்கு வரலையா அப்படிங்கிற மாதிரி பயங்கர எனக்கு வகுப்புல இன்னைக்கு நான் பாடம் நடத்தல, முழுக்க முழுக்க இதை பத்தி தான் பேசினேன். ஃபுல்லா கேர்ள்ஸ் கிளாஸ். நான் எப்பொழுதுமே வந்து ஒரு பெண் எப்படி இருக்கணும், ஏன்னா சமூகத்துல நடக்கிற பிரச்சனைக்கு தகுந்த பிறகு உன்னை வந்து எப்படி நீ காப்பாத்திக்கணும், வெளில போனா எப்படி இருக்கணும், வீட்டுல இருந்தா எப்படி இருக்கணும், அப்படிங்கிறத பள்ளிக்கு வந்தா நீ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து நான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். பட் ஆனா இது வந்து சமூகத்துல வந்து பெரும் கேடா இருக்கு. இன்னைக்கு பாரதி இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியதான் உருவாக்குது. எழுத்துக்களின் மூலமாக இவங்க சீர்திருத்தத்தை உருவாக்குனாங்க. பெரியார் இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கேள்விகள் கால எனக்கு எழுந்துச்சு. உண்மையை இன்னைக்கு உங்களுடைய உரை வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். அப்படியே எல்லாமே நான் இதை பத்தி ஒரு கவிதையை எழுதிருந்து அதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பேசுவாங்க, அதனால டைம் பத்தாது. வேதனையோட நான் அந்த கவிதையை நான் எழுதிருக்கேன் நானு. அதனால உங்களுடைய உரை தொடர்ந்து கண்டிப்பா நீங்க வந்து கேர்ள்ஸ் பேசுறீங்களோ இல்லையோ, ஆடவர் கல்லூரியில தொடர்ந்து பேசுங்க. ஒரு 50 மாணவர்களை ஒரு 5 மாணவர்கள் அது மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா மேம். உங்களோட பணி வந்து இதற்காகவே இருக்கட்டும் மேம். வாழ்த்துக்கள் மேம். உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எங்களுக்கும் நிறைய குழந்தைங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். நன்றி சித்ரா. முதா மேடம் வாங்க. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப அருமையா பேசுனீங்க. எனக்கும் இந்த ஆதங்கம் உண்டுமா. நானும் இதை பத்தி நினைச்சிட்டு தான் இருக்கிறது. ஆனா இதுல எனக்கு என்னன்னா, நிர்பயா கொலை நடந்தது இல்லைங்களா, அப்பவே இதுக்கான சரிய வந்து பண்ணிருந்தாங்கன்னா இன்னைக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப மல்யுத்த வீராங்கனை ஒருத்தவங்க பாலியல் குற்றச்சாட்டு நிறைய சொன்னாங்க. அதுக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் நம்ம கிட்ட நடக்கல. வெறும் மக்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, போராடினாங்க, அதோட அது வந்து நீர்த்து போயிட்டுது. சட்டங்களை வந்து கடுமையாக்கணும் அப்படின்னு வந்தா ஹியூமன் ரைட்ஸ் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கணும். கைக்கு எட்டிய தூரத்துல சாராயம் கிடைக்க கூடாது. இப்ப சாராயம் வந்து அருந்தறதுங்கிறது இப்ப டீ கடை மாதிரி போற இடத்துல எல்லாம் மிக எளிதா கிடைக்குது. போதை பொருள்கள், இந்த கஞ்சா மாதிரி பொருள்கள் எளிதா கிடைக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. அத நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. சாக்லேட் மாதிரி கொடுக்குறாங்க. அத எல்லாருமே வாங்குறாங்க. ஐஸ்கிரீம்ல குடுக்குறாங்க. இத வந்து திரைப்படங்கள்ல காட்டுறாங்க. இப்படி எல்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும், நீங்க பத்திரமா இருங்கன்னு காட்டுறாங்க. ஆனா அதே திரைப்படத்துல இந்த மாதிரி விஷயங்களையும் காட்டுறாங்க. இப்ப முரண்பட்டு எல்லா இடங்களிலேயும் இருக்கிற இந்த முரண்பாடுகளை முதல்ல நம்ம வந்து களைந்தால்தான் இந்த கஷ்டங்கள் வந்து இல்லாம இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பெற்றோர்கள் வந்து ஆணையும் பொண்ணையும் சமமா வளர்க்கணும். அதே பார்வை அந்த குழந்தைங்களுக்கு சமுதாயத்திலையும் கிடைக்கணும். வீட்டுக்குள்ள வேற மாதிரி இருக்கு, வெளியில வந்தா வேற மாதிரி இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு இந்த யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாம் தேவையில்லாதது அப்படியே வந்து கொட்டுது. அதையெல்லாம் பேன் பண்ணி இப்ப இன்னைக்கு சைனாவுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த நாட்டுல எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் கொடுக்க முடியும். மற்றவங்க எல்லாரும் உள்ள வந்து கொடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம சைனா நினைச்சேன் நானு. அது மாதிரி மாறினாதான் இங்க மாற்றம் வரும். அது வந்து என்ன பண்ணணும்னா, ஒரே நேரத்துல எல்லா இடங்களிலேயும் மாற்றங்கள் நிகழணுமே தவிர, இப்ப நம்ம வீட்டுல மாற்றம் பண்ணுவோம், சமுதாயத்துல மாற்றம் இருக்காது. சமுதாயத்துல நம்ம மாற்றம் பண்ணலான்னு பார்ப்போம், இந்த சோசியல் மீடியாவுல மாற்றம் வராது. இப்படி அந்த வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு வகையான பொருள் வந்து அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களை எப்படி நம்மளால மாற்ற முடியும்?
நீங்க வந்து அன்பை பத்தி சொன்னீங்க. அன்பே புரிஞ்சுக்காதவங்க கிட்ட நம்ம அன்பை வச்சு என்ன பண்ண முடியும்? நீ எதை கொடுக்குறா, அதை எதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். அப்படி நம்மள புரிஞ்சுக்காதவங்களை வந்து நான் என்னோட பழக்கம், நான் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு பார்க்கவே மாட்டேன். இது அவங்க மூஞ்ச கூட வந்துமா, பார்க்க மாட்டேன். ஆமா. இது இப்ப நீங்க சொல்றது உறவு, நட்பு, அந்த மாதிரி வட்டங்களை நம்ம சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி வழக்குகள்ல நீங்க அன்பா பேசி என்ன பண்ண முடியும்? அன்பு அந்த இடத்துல செல்லுபடி ஆகாதே. அப்போ அவங்களுக்கு treatment வேற. அவங்களுக்கு அதுதான் அவங்களுக்கு நம்ம அன்பு கொண்டு போக முடியாது. நம்ம கொண்டு போக ஆனாலும் முடியாது. கொண்டு போலாம், உணர வைக்கலாம். இல்ல இப்போ அதாவது இந்த மாதிரி கொலை செய்த ஒருத்தரை ஜெயில ஒரு 25 வருஷம் இருந்த பொழுது கூட இருந்த இன்னொரு கொலையாளி வந்து கேக்குறாரு, அவசரப்பட்டு அந்த தப்பை பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டு வந்துட்டீங்களே, 25 வருஷம் ஜெயில இருக்கீங்களே, நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. நானுமே வந்து புழல் ஜெயில்ல போயிட்டு அந்த சிறை கைதிகளுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். ஒரு அதாவது காலை பொழுது மட்டும்தான் கொடுப்பாங்களாங்க. ஆனா எனக்கு மாலையும் கொடுத்தாங்க. நான் வெளியில வரும்பொழுது ஒரு 25 கைதிகள் நீங்க திரும்ப வந்து பேசணும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்ன சில கருத்துக்கள்லாம் வந்து ஒரு நிமிஷத்துல நான் வந்து அவசரப்பட்டுட்டேன், ஒரு செகண்ட்ல அவசரப்பட்டுட்டேன். அப்போ நம்ம அன்பை பேசும்போதுதான் அவங்க உணர முடியும். அடுத்து அவங்க வந்து வெளியில வரும்போது அந்த தப்பை அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த செய்ய மாதிரி அந்த மாட்டாங்க. கொலையாளி கேட்டப்போ, இந்த ஒரே ஒரு நிமிஷம், கேட்ட பொழுது அவர் சொன்னாரா, நான் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய தப்ப பண்ணிட்டேன், என்னோட மனைவிங்கிறத நான் உணரவே இல்லை அப்படின்னு ஒரு கொலையாளி உணர்ந்து பேசுற அந்த இடம்தான் என்னை பொறுத்தவரையில நான் அன்புன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு அவனை உறுத்தி இருக்கு. உறுத்தி இருக்கு அது எல்லாமே. ஆனா நிகழுது, தற்சமயம் நிகழக்கூடிய நிகழ்வை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு வலிமையான ஒரு பொருளை தான் நம்ம வந்து கையில எடுக்கணுமே அதுக்கு தவிர. வந்து அரசுதான் காரணம். இப்ப ஏன் மல்யுத்த பொண்ணுக்கு வந்து ஏன் நியாயம் கிடைக்கல? ஒலிம்பிக்ல போயிருந்தா அவளுக்கு தங்கப்பதக்கம் தான், ஏன் கிடைக்கல? அரசியல் தான் காரணம், அரசியல்வாதிகள் தான் காரணம். அப்ப பர்பஸா ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு ஒரு நாட்டினுடைய பெருமையவே வந்து தடை செய்யுது. இது எவ்வளவு பெரிய வன்முறை. இந்த மாதிரி உயர் நிலையில என்ன இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுத்தவரையில ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண் இருந்து சங்கராச்சாரியார் மாதிரியான ஆட்களை தூக்கி உள்ள வச்சாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரியான அரசு ஆளக்கூடிய ஒரு பெண் ஆளுமை வந்தாதான் மாற்றம் வரும். இல்லைன்னா அரசியல்வாதிகள் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இது வந்து இந்த சட்டங்களும் நீதிகளும் ஆளுக்கு ஆளு மாறும்போது, ஜாதிக்கு ஜாதி மாறும்போது, மதத்துக்கு மதம் மாறும்போது அந்த மாதிரி தவறுகள் வந்து நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அந்த நிகழும் போது எல்லாம் ஒரு போராட்டம் போராடுவாங்க, எல்லாம் ஒரு பக்கம் சத்தம் கொடுப்பாங்க, கொஞ்ச நாள்ல அது அடங்கிடும், மறுபடி திரும்பவும் வரும். இப்படித்தானே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால இத வந்து எப்படி பண்றதுங்கிறது ஒரு பெரிய வினாக்குறியாதான் அது இருக்குதே தவிர அதுக்கு வந்து சொல்யூஷன் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருமாங்கிறதே ஒரு பெரிய இல்ல. அதாவது ஒன்றிய அரசினுடைய பெண்கள் அமைப்பு, மாநில அரசுகளினுடைய பெண்கள் ஆணையம், இதுல இருக்கிறவங்க வந்து கூர்மையான ஒரு அறிவுத்திறனோட சில பரிந்துரைகளை கொடுத்தாங்க. ஒரே மாதிரி கொடுக்கணும், எல்லா ஸ்டேட்லயும் ஒரே மாதிரி கொடுக்கணும். அதை வந்து பார்லிமெண்ட்ல அவங்க சட்டமா இயற்றணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அரசியலுடைய தலையீடு இல்லாம இருக்கணும். அப்படி வந்தாலொழிய இது மாற்ற வர வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, நீங்க அதாவது அரசாங்கமே மதுக்கடையும் நடத்திக்கிட்டு பாலியல் பலாத்காரம் செய்யற பொண்ணுக்கு நஷ்டஈடும் கொடுத்துக்கிட்டு அவனுக்கு 3 வேளை சிறையில வச்சு சோறும் கொடுக்குது அப்படின்னா இது பிள்ளைய கிள்ளியும் விடுறது தொட்டிய ஆட்டியும் விடுற கதையா இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரே ஒரு இதுல இது கருத்து காண்றீங்க. இப்ப தமிழ் அரசு அரசியல்ல வந்து தமிழக அரசு இதுல சட்டசபையில வந்து பாதி பெண்கள் இருந்தாங்கன்னா மதுக்கடையை நடத்த விடுவாங்களா? நம்மளுடைய அரசியல்ல வந்து பெண்களுடைய பயணம் தேவை, பங்களிப்பு வேணும், பங்களிப்பு வேணும், அதிகாரம் பெண்கள் கையில போறதுக்கு இந்த மாதிரி முன்னெடுப்புகளை நம்ம கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய பார்வையில இருக்கு. தாய்பா பேசுறீங்களா? தாய்பா, அனைவருக்கும் வணக்கம்.
மேடம், ரொம்ப அருமையா எல்லா விஷயங்களையும் சொன்னீங்க. பெண் பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆண் பிள்ளைகளையும் சரியாக வளர்க்க வேண்டும்ங்கிறத அந்த கருத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கீங்க. இந்த இந்த அஹ், இந்த மாதிரி விஷயங்களை நிறைய நீங்க இன்னும் சொல்லணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் மேடம். நன்றி, வணக்கம். நன்றிம்மா. பாபு சசீந்திரன் பேசுறீங்களா? வரேன் தோழர். வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு காரசாரமான ஒரு விவாதத்தை ஒரு சிறப்பான உரை மூலமாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் பேராசிரியர் அரங்கமல்லிகா அவர்கள். இந்த காலகட்டத்திற்கு இது தேவையான உரையும் கூட. சரியான தருணத்தில் இந்த உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். இது போன்ற உரையின் மூலமாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாம் செய்ய முடியும் என்று நம்புகிறேன். அதே போன்று இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயமா நீங்க கலந்துரையாடல் வச்சு ஒவ்வொருத்தருடைய பார்வையும் எப்படி இருக்கிறது அப்படின்னு. எதை தொடங்குறதா இருந்தாலும் நம்ம வீட்டில இருந்து தான் தொடங்கணும். வீட்டில இருந்து தொடங்கி அதுக்கப்புறம் தான் அது சமூகத்துக்கு வரும். அரசியல் அமைப்பு சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தாலும் நாம் நம்மை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கும் நமது குடும்ப உறவுகளை தற்பாத்துக் கொள்வதற்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நாம் தெளிவாக செய்ய வேண்டும். அந்த பெண் போய் அந்த அறையில படுத்தா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க, தோழர் கூட சொன்னாங்க. அவங்க அந்த இடத்த பாதுகாப்பா உணர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் இல்ல அது. எவ்வளோ ஒரு வீட்டிலேயே ஒரு தன்னுடைய உறவினர்களால் வன்புணர்வு செய்யப்படுகிற குழந்தைகளை, பெண்களை நம்ம எப்படி இந்த இடத்துல நடந்துருமா? இப்படி ஒரு 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 ஹாஸ்பிட்டல்ல இல்ல இந்த மாதிரியான இடத்துல நம்ம பாதுகாப்பா தானே இருக்கிறோம், வெளியே தனியா இல்லையே. அப்படின்ற ஒரு சூழல்ல தான் அந்த பெண் இருந்திருப்பாங்க, மனநிலை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பழக்கப்பட்ட இடம், இந்த இடத்துல என்ன நடந்துற போகுது, நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போமே அப்படின்ற இடங்கள்ல அந்த இடம் சூழலை விட அந்த மனிதனுடைய வக்கரமான அந்த மனது கொடுமையானதாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் எந்த சூழலில் எந்த காவலில் வைத்திருந்தாலும் கூட அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பை அவர்கள் உருவாக்கி கொள்வார்கள். ஆக நீங்க சொன்னது போல இவர்கள் எல்லாம் மனநோயாளிகள். இவர்களுக்கான அந்த அந்த மனச்சிக்கலை தான் களைய வேண்டியதற்கான காரணத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இதே அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு கண்மூடித்தனமா போயிட்டு ஒரு பள்ளியில சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 பேரை சாகடிச்சிட்டான். அந்த அந்த அவர்களை நீங்க எப்படி சொல்வீங்க? பள்ளிக்குள்ள இருக்கிற குழந்தைகள், பள்ளிக்குள்ள இருக்கிற மாணவர்கள், மாணவிகள் பாதுகாப்பாக தானே இருப்பதா உணர்வாங்க. அப்போ எங்கோ ஒரு சிஸ்டம் தவறா தோணுது. இதே இதுல பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் வேறு மாதிரியான சிந்தனையா கூட இருக்கலாம். அமெரிக்காவில இருந்து ஒரு தோழமை கூட சொன்னாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்கர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோர்லேயே கிடைக்கும். உங்களோட ப்ரொவிஷன் ஸ்டோர்ல இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே உங்களுக்கு பியர் கிடைக்கும். யூரோப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்லேயே லிக்கருமே கிடைக்கும். பட் அங்கெல்லாம் இந்த மாதிரி ஏன் நடக்கிறது இல்லை? இப்போ இந்த கோணத்தில் நம்ம ஏன் சிந்திக்கிறது இல்லை? இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் எடுத்தீங்கன்னா கல்லும் கரியும் பண்பாடாக இருந்த தமிழ் சமூகம், அதுல இருந்து நம்ம பார்க்கிறோம் சங்க இலக்கியங்கள்ல. அப்போ இதுல ஏதோ ஒரு சிஸ்டத்துல ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்கிறதாவே நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். ஏதோ ஒரு சிஸ்டம்ல எங்கேயோ ஒரு இடத்துல தவறு இருக்குது. அவ்வளோ லிக்கருங்களை ஒவ்வொரு இடத்துல நீங்க தாய்லாந்துல போனீங்கனாலும் சரி, இன்னும் நீங்க யூரோப்ல போனாலும் சரி, அமெரிக்காவில் போனாலும் சரி, பொதுப்படியாக வால்மார்ட்ல நீங்க பார்க்கலாம், சூப்பர் மார்க்கெட்ல பார்க்கலாம், எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம் அங்கே லிக்கர் விற்கிறாங்க. ஆனா இங்க இந்த டாஸ்மார்க்க அந்த ஒரு குடிய ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. பெண் என்பதை ஒரு பெரிய விஷயம் மாதிரி யாரோ ஒரு தோழமை சொன்னாங்க, அதை பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படிலாம் இல்லாம இயல்பா இருக்க பழக பார்க்கறது இல்லை. அண்மையில நான் கோவா போயிருந்தேன். ஒரு 20 வருடத்திற்கு முன்பாக கோவா போனதற்கும் இப்பொழுது நான் கோவா போனதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதாவது வெளிநாடு வாழ் மக்கள் அந்த ஒரு பீச்ல அவங்க சன்பாத் எடுப்பாங்க. அதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அது க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. பண்பாடு ரீதியா அது தவறு அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ இதெல்லாமே வந்து நான் வந்து ஏதோ ஒரு கேப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்கு. அஹ் இது எல்லாமே வந்து சிஸ்டம், மனசு இது சார்ந்ததாகவே இருப்பதாகவே நான் உணர்கிறேன். இதில் சிலருக்கு மாற்று கருத்துக்கள் கூட இருக்கலாம். இருந்தால் என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அதை குறித்து பேசலாம். ஆனால் அரங்கமல்லிகா தோழருடைய இன்றைய உரை இந்த தருணத்தில் கொல்கத்தாவுடைய அந்த கொடூரத்திற்கு நிறைய பேர் அந்த நிகழ்வுன்னு வேற சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. நிகழ்ச்சி இல்லைங்க, அது சொல்லும் போதே சம்பவம்னு சொல்லுங்க. அது ஒரு அது ஒரு கோர சம்பவம். நிகழ்ச்சின்னு சொல்லாதீங்க. நிகழ்ச்சி என்பது ஏற்பாடு செய்யப்பட்டு மன மகிழ்ச்சியோடு செய்கின்ற அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பவத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கு. அது அப்படி நீங்கள் அதை பழக வேண்டும். இந்த இந்த தருணத்தில் இந்த உரை திட்டமிட்டு இருக்கின்ற ஸ்டீஃபன் தோழருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லிக் கொள்கிறேன். காலத்திற்கு தேவையான, சமூகத்திற்கு தேவையான, குறிப்பாக இளைஞர்களுக்கு தேவையான ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 2 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலிருந்து நான் பெங்களூரில் பணியில் இருப்பதால் பெங்களூருக்கு பயணம் செய்து கொண்டிருந்தேன். சரியாக வண்டி பூந்தமல்லியை தாண்டிய பிறகு 2 பேர் ஏறினார்கள். என்னுடைய முன் இருக்கையில, அதாவது டயகனலி ஆப்போசிட்ல, முன்னிருக்கை ஒரு ரோ தள்ளி முன்னாடி டயகனலி ஆப்போசிட், நான் என்னால் பார்க்க முடியும் உங்களை. 2 பேரும் ஏறியிருந்தாங்க. அந்த 2 பேரும் மாணவர்கள். அதற்கு அவங்களுக்கு எதிர்த்த மாதிரி இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண் பிள்ளைகள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் பெண் பிள்ளைகள். கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. இந்த 3வது ரோல மட்டும் ஆண் பிள்ளை, அந்த 2 பேர் பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. வண்டி பூந்தமல்லியை தாண்டின பிறகு ஒருத்தனுக்கு கையில் அடிபட்டு இருந்தது. அந்த பையன் என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஏதோ எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் லைட்டாக தான் ஸ்மெல் கூட அதிகமாக வரல. ஏதோ நான் கொஞ்சம் புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிச்சுட்டு எதாச்சும் அப்படி திரும்பும் போது ஏதோ லைட்டாக ஸ்மோக் வரா மாதிரி இருந்தது. ஆனால் ஸ்மெல் அதிகமாக இல்லை. ஏன்னா அது ஸ்மோக் மாதிரி இருக்கு, இங்கே எப்படி ஸ்மோக் வரும்? ஃபுல்லாக ஏசி பஸ் அது, அதுவும் நல்ல ஒரு ரெப்யூட்டட் பஸ் அது. அந்த பஸ்ஸில் எப்படி இது ஸ்மோக் உள்ள வர்றதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? ஆனால் ஸ்மெல் இல்லை. சரின்னு சட்டுன்னு என்ன பண்ணேன், நான் படிக்கிறத நிறுத்தி வச்சுட்டு இவங்க சொன்ன புத்தர் தான் வாசிச்சுட்டு இருந்தேன். அருணன் எழுதின புத்தர் வாசிச்சுட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் அதை ஒத்து பார்த்தேன், ஏதோ சம்திங் ராங்காக இருக்கு அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து பஃப் ஸ்மோக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எடுத்தான், இந்த அயல் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கான், எடுத்தான். அதுக்கப்புறம் அதை பக்கத்தில் இருக்கவனோட கொடுத்தான், அவனும் குடிச்சான் அதை. அப்புறம் பார்த்தா அவன் கையிலேருந்து அவன் பாக்கெட்ல இருந்து இன்னொன்று எடுத்தான். எனக்கு அதுக்கப்புறம் டாலரேட் பண்ணிக்கவே முடியல. இந்த பெம்பளை பிள்ளைங்க 2 பேரும் பார்த்துட்டே தான் இருக்காங்க. சரி, நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் பொறுமையாக எழுந்து போய் அங்கே இருக்க ஓட்டுநர்கிட்டையும் அவருக்கு உதவியாளராக இருக்கிற அவர்கிட்டையும் போய் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க உள்ள ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்குங்க, புகைப்பிடிக்கிற மாதிரி இருக்கு, அது என்ன மாதிரியான புகைன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை அதை போதை வஸ்து கூட அதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் சொல்லிட்டு வந்த பிறகுதான் எனக்கு பதட்டமும் பயம் அதிகமாச்சு. உண்மையை சொல்கிறேன். நான் ஒருவேளை அவன் வந்து என்னை வந்து ஒரு பஞ்ச் பண்ணாலோ, இல்லை அவன் எதனா ஒரு ஆயுதங்கள் வைத்து என்னை தாக்கினாலோ, இல்லை ஒருவேளை, ஏன்னா போதையில் அடிமையில் இருக்கவங்க இதெல்லாம் செய்யக்கூடும், இதெல்லாமே செய்யக்கூடும். அவங்க எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க வேறு மனிதர்களாக இருப்பாங்க. அது கடைசியில பார்த்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களை உற்று நோக்க ஆரம்பிக்கிறேன். அவருடைய ஒருத்தருடைய அந்த அயல் சீட்ல உட்காந்துட்டு இருந்த ஒரு பையனுடைய கழுத்துல V18 கார்டு மாட்டியிருக்கு. வேலூர்ல இறங்கினாங்க 2 பேருமே. அந்த பையன் வந்து அந்த ஓட்டலுடைய உதவியாளர் வந்து அவங்களுக்கு சொன்னான், இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்க கூடாதுங்க, நான் பிடிங்கி வச்சுக்கிறேன், நீங்க இறங்கும் போது கொடுக்குறேன் அப்படின்னா. இல்லை நான் பிடிக்க மாட்டேன்னா. அவன் என்ன பண்ணா, அவர் போன உடனே எடுத்து பாக்கெட்ல வைக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு பஃப் எடுத்தான். என்னடா இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ மாதிரி பேசுறாங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அப்புறம் மறுபடியும் வந்து, சார் நீங்க பிடிக்கக்கூடாது கண்டிப்பா, இல்லைன்னா நான் வண்டியை விட்டு இறக்கி விட்டுருவேன் அப்படின்ற ஒரு சீனியர் பர்சன், இன்னொரு டிரைவர் ஒருத்தர் வந்து அவங்க 2 பேருமே வார்ன் பண்ணாங்க. அது எந்த மாதிரியான போதை வஸ்துன்றது எனக்கு தெரியல. அது ஒருவேளை அவங்க எதோ ஒன்றாலும் அதில் கலந்து கூட பண்ணலாம். ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பேசின அந்த டாபிக்கும் அன்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த சம்பவத்திற்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது. அவர்கள் இருவருமே வேலூரில் இறங்கி கொண்டார்கள். விஐடியுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது மனவேதனையாக இருந்தது. டெல்லியில் என்னுடைய
சக தோழர் மும்பையில் நானும் அவரும் பணியாற்றி இருக்கிறோம். இந்த செய்தியும் சொல்லி முடித்து விடுகிறேன். அவர் சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சித்தரமா இருக்கு. என் பிள்ளைய நான் படிக்க வச்சிருக்கேன். ஒரு பெரிய ஸ்கூல் அது. அந்த அந்த ஸ்கூல் பேரை நான் சொல்ல விரும்பல, அது ரொம்ப தவறாயிடும். V18 சொன்னதே தப்பு ஆக்சுவலா, அதை சொல்லியிருக்க கூடாதானா, பட் அவங்க டேக் அதில் மாட்டியிருந்ததுனால சொல்ல வேண்டியது. என்னுடைய அன்பிற்கும் போற்றுதலுக்குரிய வேந்தர் ஐயா அவருடைய நிர்வாகத்தில் நடக்கிற ஒரு அது கல்லூரி அது. ஏன்னா எல்லா நேரத்திலும் அவங்களால கண்காணிக்க முடியாது. குழந்தைகள் பிள்ளைங்க மாணவர்கள் வெளியே எப்படி இருக்காங்கன்றதை அவங்களால கண்காணிக்க முடியாது. ஆனால் அவங்க இதற்கான அவேர்னஸ் அவங்க கிரியேட் பண்ணலாம். அந்த என்னுடைய சக அதாவது நண்பர் என் கூட பணியாற்றவர் சொன்ன அது செய்தி ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்னன்னா, என் பையன் இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிறான் பாபு. அவன் 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள எந்த ஒரு போதை அடிமைக்கும் ஆட்கொள்ளாமல் அவனை வெளியே கொண்டு வந்துட்டுனா அது பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். 6ஆம் வகுப்பில் இருந்தே பிள்ளைகள் போதைப் பொருள்களை பயன்படுத்துவதாக, குறிப்பாக டெல்லியில், அதுவும் மேல்தட்டு பள்ளிகளில் இது மிக சர்வசாதாரணமாக இருப்பதாக. இந்த ஒரு எக்ஸாம் டைம்ல இது அடியும் தூக்கமே வராது. they'll start like that. இப்படிதான் ஆரம்பிக்கும். இதை இப்போ அரசு பள்ளிகள் எப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பியர், ஒரு சின்னதா பீடி, ஒரு சிகரெட் அந்த மாதிரியானதா இருக்கு. இதுக்கான என்ன பண்ணணும்னா அவேர்னஸ் தாங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். ரங்கமல்லிகா தோழர்கள் போல, பாபு சசிதரன் போல, வாசந்தி போல, ஸ்டீஃபன் போல தோழமைகள் பார்க்கும் இடத்திலெல்லாம் இவர்கள் இந்த மாணவர்களை, இளைய சமுதாயத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவங்களுடைய பொறுப்பை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். உங்க அப்பா யாரு, உங்க அம்மா யாரு, நீ எந்த இடத்துல நீ வந்திருக்க, எதற்காக உன்னை அனுப்பியிருக்காங்க, உன்னுடைய எய்ம் எதுவாக இருக்கும், இதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை கற்றுக் கொடுத்து விட்டால் போதும். அவங்க கையில இருந்து நீங்க புடுங்கினீங்கன்னா கோவம். ஒன்னும் இல்லை, ஒரு போனை போய் நீங்க பிறக்கிற குழந்தை கிட்ட பிடிங்கி பாருங்களேன், அதுக்கு எத்தனை கோவம் வருது, எவ்வளவு ரெசிஸ்ட் பவர் வருது பாருங்க. நம்மளாலே டாலரேட், இதுக்கு இவ்வளவு பவரான்னு நினைக்கும். ஆனா அதை உணர வைக்கும் பொழுது அது மிக சிறப்பான வேலைகளை செய்யும். அந்த உணர வைக்கும் பணியைத்தான் இன்று தோழர் ரங்கமல்லிகா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் இன்று ஸ்டீஃபன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இருவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய சிற்றுரை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி தோழர். சக்கரபாணி சார், ஓரிரு வார்த்தைகள் குயிக்கா இருக்கீங்களா? வாங்க. வாய்ப்பு கொடுத்த ஸ்டீபன் சார் அவர்களுக்கு நன்றி. இன்று ஒரு அருமையான உரையை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பேசிய அனைவரும் மிக ஆதங்கத்தோடு குறிப்பிட்டார்கள். இந்த இளைய சமுதாயத்தை எப்படி வழிநடத்தி செல்வது, அவர்களுக்கு எப்படி அறிவுரை கூறுவதற்கு. அம்மையார் அவர்கள் கூறிய ஒவ்வொரு கருத்தும் மிகவும் மனதை தொட்டது. எனக்கு ஒரு ஆவேசமே உண்டாக்கிவிட்டது. இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த காம கொடூரர்களை சட்டம் என்ன செய்கிறதோ அது வேறு, உடனடியான தண்டனை ஏதாவது அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அது சட்டத்தில் இடமில்லை, அது மனித உரிமைக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் சில வாதிடக்கூடும். ஆனால் இந்த நிகழ்வுகளை பார்க்கும் போதும், படிக்கும் போதும், கேட்கும் போதும் உடம்பே அதிர்கிறது. நன்றி, வணக்கம். தோழர், இவங்களெல்லாம் கொல்லக்கூடாது தோழர். பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏற்படுத்தணும். அவன் வாழணும், அது மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்துகிட்டே இருக்கும். செத்துட்டான்னா அவனோட அந்த வலி உணர மாட்டான். நன்றி, நன்றி தோழர், நன்றி, நன்றி. மேடம், நிறைய செஞ்சுக்கலாமா? நீங்க எதனா சொல்றீங்க? இல்ல ரொம்ப நேரம் எடுத்துட்டோமா நாங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப நிறைவா இருக்கு. வலியா இருக்கு. நம்ம என்ன செய்யறது இந்த சமூகத்துக்குங்கிற ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. கேள்வியை உண்டாக்கி இருக்கு. நல்ல உரை, நல்ல உரை, ஒரு சிறந்த உரை கொடுத்தீங்க. நான் சில கருத்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். உளவியல் பார்வையில சில விஷயங்களை பேசும். நம்ம பார்க்கிற பார்வை, இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள், ஒரு இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவங்கள் நம்ம என்ன செஞ்சாலும் நின்றுடுமா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. ஏன் நிக்காதுன்றதுக்கும் கேள்வி இருக்கு. நம்ம அரசியல்வாதிகளும் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளும் ஒவ்வொருத்தரோட சிந்தனையிலையும் பல விதமான சிந்தனை. ஒருத்தர் நல்லவனா இருக்கிறான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னொரு நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க நல்லவனே இல்லைன்னு தோணும்.
இப்படி கொடூரமா இருக்கிறானேன்னு நினைச்சிட்டு இருப்போம். அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா பல கொடூரமான செயல்களை நம்ம பார்க்கிற மாதிரி பார்த்தோம்னா அவ்வளவு நல்லவனான்னு தோணும். மனிதன் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் மாறக்கூடியவன் தான். எல்லாருமே வந்து எவ்வளவுனா பேசலாம். ஒவ்வொரு மனிதனும் தான் சரியாக இருக்கிறன்றா என்ற நினைப்பு மனசுல இருந்ததுன்னா மற்றவர்களை பார்ப்பது, அவர்களிடம் இருக்கிற சிறப்புகளை கொஞ்சம் நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னாவே அந்த அந்த மாற்றத்தை கொஞ்சம் கொண்டு வரலாம். இது முழுக்க முடியும் உலகம் முழுதும் இல்லைன்றது நம்ம சொல்ல முடியாது. நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்குதுன்னு நாம பேசுறோம். ஒரு சில நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் இதை விட கொடுமையான சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. துன்பங்களும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். இன்னொரு செய்தி இருக்குது. பெண்களை பற்றி நாம் நிறைய செய்திகள் பண்றோம். பெண்களை பற்றி நல்ல அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம்ன்றது ஒண்ணு. ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகள், ஆண் பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்க வேண்டும்ன்றது பல செய்திகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு கல்யாணம் ஆன பிறகு ஆண்கள் பாவம் என்ற நிலையில இருக்கிறாங்க பல 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 குடும்பங்கள், முக்காவாசி குடும்பங்கள்ல இந்த மாதிரி நிதர்சனமா இருக்கு. இதை வந்து நான் இன்னும் ஒரு 50 வருஷம் போச்சுன்னா இந்த நிலை மாறி ஆண்கள் எல்லாம் சண்டை போட போறாங்க, எங்களை காப்பாத்துங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது என்பது பலருக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரியல. எங்களோட உளவியல் பார்வையிலும் பல கவுன்சிலிங்ல வர செய்திகளையும் வச்சுதான் நான் இதை பேசுறேனே தவிர சும்மா சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிடல. அந்த மாதிரி ஒரு நிலைமையும் இன்றைக்கு இருக்கிறது. அப்ப பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம், அந்த சுதந்திரத்தை எல்லாரும் சரியாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. நமக்குள்ள கேள்விகள் நிறைய இருக்குது. ஆனா நம்ம எப்படி செயல்படுறோம் ஒவ்வொருத்தரும்ன்றதுதான் முக்கியம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாம எந்த அளவுக்கு செயல் வடிவில இதை எப்படி கொண்டு போக முடியும்னு யோசிச்சுட்டு அந்த செயலை செயல்படுத்தணுமாவே நம்மளால முடிஞ்ச செயலை இந்த உலகத்துக்கு தருவோன்றதுதான் என்னோட பார்வை. நிறைய பேசலாம், நேரம் இல்லை. மகிழ்ச்சி. ஒரு அருமையான நிகழ்ச்சியா இருந்தது. ஒரு அருமையான உரையை கொடுத்தீங்க. ஒரு நீண்ட நெடிய கருத்து பரிமாற்றமும் நடந்தது. இந்த கருத்து பரிமாற்றம் கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோடு நீ இவ்வளவு நேரம் பேசி எங்களோடு இந்த கருத்துக்களையும் உள்வாங்கிய உங்களுடைய நேரத்திற்கும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி.